சில சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீரீஸே இருக்காது, வெறும் படத்துக்கான விஷயம் தான் இருக்கும். அந்த படமா எடுக்க வேண்டியதை சீரீஸா போட்டுருவாங்க. ரைட். ஸோ அது பார்த்தீங்கன்னா சுத்தமா ஒர்க் ஆகாது அந்த மாதிரி. ஒரு அம்மா அவங்க பொண்ணு வந்து 16 இயர்ஸ்ல 15 இயர்ஸ்ல இருக்காங்க. அவங்க வந்து நான் தான் பொண்ணுன்னு சொல்றாங்க, நான் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து அது எப்படி ஒரு அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. பட் அதெல்லாம் ஒரு ரிஸ்க் தான் எடுத்தது. நல்லா டெலிவர் பண்ணுன்ற ப்ரெஷர் இருந்துச்சு. அதை தவிர்த்து வந்து இது டெஃபினட்டா ஹிட் அடிக்கும் அப்படின்ற மோட்ல யாரும் ஒர்க் பண்ணல. கில்ட்டுன்ற எமோஷன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதில் நிறைய லேயர்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு ஹியூமனுடைய அந்த டார்க் ஃபேஸை டச் பண்ணுறதுல எனக்கு அது ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்டராக இருந்துச்சு. Revati ma'am offered like casting suggest பண்ண மாதிரி. So I said like no ma'am, This is your after this is your work. So அது உங்களோடதாவே இருக்கட்டும். Would you call the OTT space liberating or restricting? இப்போ சினிமானா நம்ம இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்தை பண்ணலாம், ஒரு ப்ரொடியூசர் மட்டும் கன்வின்ஸ் பண்ணா போதும். ஓடிடிக்கு அந்த ஒரு பவுண்டரிக்குள்ள தான் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா அதான் அவங்க சொன்ன மாதிரி ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணிட்டா போதும். எனக்கு ஒரு ஆர்டிஸ்டாக என்னால் ஒரு மாசம் வெயிட் பண்ண முடியும், ஓகே 2 மாசம் வெயிட் பண்ண முடியும். பட் சம்டைம்ஸ் ஓடிடியில் அது முடியாது. கமிங் டு மூவிஸ், அது ஒரு 2 மணி நேரம் ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ சுருக்கணும் நம்ம எந்த கேரக்டராக இருந்தாலும் ரொம்ப நேரம் சொல்ல முடியாது, ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது. நான் ஆல்மோஸ்ட் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, தியேட்டருக்கல்ல என்ன ஸ்பீட் இருக்கோ ஆல்மோஸ்ட் அந்த ஸ்பீட் தான் வெப் சீரிஸ்லையும் எதிர்பார்க்கலாங்களோ அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். எப்போவுமே எங்ககிட்ட வந்து நீங்கள் இப்படி தான் ஷூட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொன்னதே கிடையாது. ஓகே ஸ்கிரிப்டை கொடுத்துட்டாங்க, எபிசோட்ஸ் ஃபுல்லாக இருக்குது கையில். ஸோ நான் இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படி தான் பண்ணேன். இதை மாதிரி ஷூட் பண்ணுங்க, இந்த மாதிரி வேணும், இந்த ஸ்டைலில் வேணும்னு சொல்ல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் சொல்ல போனா இப்பெல்லாம் வந்து ஃபெஸ்டிவலே மேண்டேட் ஆயிருச்சு. ஆமா ஆக்சுவலி அது இருக்கணும், ஊர் திருவிழா இருந்தா மட்டும்தான் திருவிழா. அந்த மாதிரி அவங்க சில ட்ராப்ஸ்லாம் நம்ம மேல திணிக்கும் போது அது அப்படியே எங்க ஆடியன்ஸ் வந்து இப்போ ஃபெஸ்டிவல் இல்லாம ஒரு சீரிஸ் பண்ணு பாப்போம். Is that pressure adding on to your run times? Like ஒரு எபிசோட் 30 மினிட்ஸ்க்கு மேல இருக்க கூடாது because யாரும் உட்காந்து பார்க்க மாட்டாங்கங்கிறது, does it pull down your creative effort? அது வந்து அந்தந்த சீரிஸ் தான் டிட்டர்மின் பண்ணும், அந்த ஒர்க் தான் டிட்டர்மின் பண்ணும். ஸோ நம்ம ஒர்க் நல்லா இருந்தா எல்லாத்தையும் விட்டு பார்க்க தான் போறாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸ்கிரிப்ட் எழுதும்போது எப்படி இருந்தாலும் இது ஸ்டார்டிங், இது மிட் பாயிண்ட், இது அப்படி எழுத மாட்டேன். ஸ்டார்டிங் ஒரு ஐடியா கிடைச்சா அதை வச்சு டிராவல் பண்ணாங்க. அது என்ன இன்டர்வல் பிளாக் கொடுக்குது, அது என்ன கிளைமேக்ஸ் கொடுக்குதோ. இப்போ சீசன் 3ல can we expect more new characters? எதுவுமே தெரியாது. ஹார்ட் பீட் வந்து ஒரு கேம் சேஞ்சராக தான் இருக்கும். இல்ல கண்டிப்பா அது யாரும் எதிர்பார்க்கல இந்த விஷயம் வந்து. நாங்களும் எதிர்பார்க்கிறோம். பயங்கரமான மொமெண்ட். அது ஃபுல் படம் பார்க்கும்போது லாஸ்டா கிடைக்கிற ஒரு ரிவார்டிங்கான மொமெண்ட் அது. அதை மட்டுமே எடுத்து ரீல்ல போட்டு எனக்கே ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. அது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான். மதுரையிலேருந்து ஒரு பையன் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி வந்தாங்க, நான் அவங்ககிட்ட அசிஸ்டண்டாக சேர்ந்தேன். சரிடா என்னடா வேலை செய்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபராக இங்கே வச்சு எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னா ஒரு 60,000 அங்கே இருந்தாங்க. ஹாய், வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். நான் ஜெயபுவனேஸ்வரி. 2025 ஒரு அழகான முடிவை நோக்கி போயிட்டுருக்கு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் உங்களை சுற்றி முற்றி பார்த்தா நிறைய ரவுண்ட் டேபிள் இன்டர்வியூஸ் நீங்கள் பார்க்க முடியும். பட் சினிமா அப்படின்னு எடுத்துட்டாலே ஐ திங்க் ஒரு முக்கியமான அங்கம் ஒரு முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து ஓடிடி தான். இந்த ஓடிடி ஸ்பேஸில் வந்து தனித்தன்மையாக நின்று வெப் சீரிஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் ஒரு கிரியேட்டராக ஒரு வெப் சீரிஸ் கொடுத்து ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணி ஆடியன்ஸ் அதை பற்றி பேச வச்சு பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த வருஷம் நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சில வெப் சீரிஸோட கிரியேட்டர்ஸ் கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். திஸ் இஸ் சினிமா எக்ஸ்பிரஸ் அண்ட் யூ ஆர் வாட்சிங் ஓடிடி கேம் சேஞ்சர்ஸ் 2025. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற கெஸ்ட்ஸ் யார் அப்படின்னா, ஹலிதா ஷமீம், ஷீ இஸ் த ரைட்டர் ஆஃப் குட் வைஃப். அதை ரெப்ரசென்ட் பண்ணி இங்கே வந்திருக்காங்க. ஷீ ஹேஸ் அ லாட் மோர் டு ஹர் கிரெடிட் ஃபார் ஷுர். Then we have Mr. Deepak Sundarajan, writer and one of the directors of Heartbeat, I think one of the most spoken about series of this year. Thirdly, we have Mr. Selvamani Muniyappam. Vanakkam sir. இப்போ வந்த குற்றம் புரிந்தவன் crime thriller ஓட writer and director. And lastly, we have Mr. Sarjan KM. Hi. And he's one of the directors of Sural Season 2. So எல்லாருக்கும் வணக்கம். I think a fruitful 2025 நே சொல்லலாம் இந்த வருஷம். I want to start with you, Deepak sir. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஹார்ட்பீட் 1 முடிச்சுட்டு இந்த வருஷம் ஹார்ட்பீட் சீசன் 2 நீங்கள் அதை ஒர்க் பண்ணுறப்போ இந்த வருஷம் ஐ திங்க் அதுக்கு கிடைச்ச ஹைப் வந்து அன்பிலீவபிள்.
அது எல்லாருக்குமே அப்ளைஸ்னாலும் ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் வித் யூ பிகாஸ் அந்த ரிசெப்ஷன் நீங்க எழுதும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இந்த சீசன் 2? இல்லை அதெல்லாம் வந்து பட் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறோம். ஏன்னா எனக்கு வென் வி டிஸ்கஸ்ட் நாங்கள் நிறைய பேர்கிட்ட இந்த ஐடியா சொன்னோம். அதான் வந்து ஒரு அம்மா அவங்க பொண்ணு வந்து 15 இயர்ஸில் இருக்காங்க. அவங்க வந்து நான் தான் பொண்ணுன்னு சொல்கிறாங்க. நான் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து அது எப்படிப்பா ஒரு அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. பட் அதெல்லாம் ஒரு ரிஸ்க் தான் எடுத்தது. பட் இட் ஒர்க். ஸோ அதனால அப்படி இவ்வளோ பெரிய hype ஆகணும்னா எதிரே பார்க்கல. ஒரு ஸ்டோரி சொல்லணும். அதை எவ்வளோ ஜென்யூனாக சொல்லணும்னு சொல்லணும். அதான் சார் நீங்க வந்து ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் கிரியேட்டர்ஸ் புஷ்கர் காயத்ரி மேம் இருந்தாங்க. செகண்ட் சீசன்ல யூ கம் இன். ஸோ நீங்க அந்த ஒரு 3 எபிசோட்ஸ் டைரக்ட் பண்றப்போ ஓகே நம்ம பண்ற ஒரு சீரிஸ் வி ஆர் பார்ட் ஆஃப் திஸ், இது நல்லா போகும், எஸ்பெஷலி ஒரு சீக்வல்ன்றப்போ நல்லா போகுன்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்ததா? அது ஆல்ரெடி அந்த ஹைப் வந்து சீசன் 1க்கு வந்துட்டதுனால உள்ள வரும்போதே அந்த ப்ரெஷர் இருந்துச்சு. ப்ரெஷர், யா எக்ஸாக்ட்லி, தட்ஸ் ட்ரூ. ஸோ அது வந்து பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ ஆல்ரெடி இன்னொரு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பிரம்மா சார் தான் அவர் டைரக்ட் பண்ணாரு. ஸோ நான் செகண்ட் உள்ள வரும்போது நான் தான் புதுசு டீமுக்கு. ஸோ எல்லாருமே ஆல்ரெடி சீசன் 1ல இருந்தாங்க. ஸோ டெஃபினட்டாக அந்த ப்ரெஷர் இருந்துச்சு. ஸோ இதுவும் வந்து நல்லா டெலிவர் பண்ணுன்ற ப்ரெஷர் இருந்துச்சு. அதை தவிர்த்து வந்து இது டெஃபினட்டா ஹிட் அடிக்கும் அப்படின்ற மோட்ல யாரும் ஒர்க் பண்ணல. பட் கொடுக்குறத டெஃபினட்டா பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஏன்னா 1 வந்து நல்ல பேர் வாங்கி கொடுத்துருச்சு. அது எந்த விதத்துலையும் குறையக்கூடாது அப்படின்றதுலாம் ஒர்க் பண்ணணும். ரைட். நீங்க டெபியூட்டன்ட் ஒரு கிரைம் த்ரில்லர் சீரீஸ் சோனி லைஃப்க்கு பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் அது வந்து இன்னைக்கு பசுபதி சார் அந்த மாதிரி ஒரு குட் பர்ஃபார்மர் வச்சு இது சூப்பராக பேசிட்டு இருக்காங்க. அந்த எண்ட் ட்விஸ்ட் யாரும் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் டிட் யூ எக்ஸ்பெக்ட் தட் நான் எழுதுறப்போ ஓகே இது நல்லா போகும், ஏன்னா உங்களுக்கு அது டெபியூட்டன்ட் ப்ரெஷர் ஒன்று இருக்கும், நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்றது? இல்லை எந்த கண்டென்ட்டுமே இது பயங்கரமாக போகும்னு நினச்சி அதுவும் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எடுக்கிறோம். ஸோ அதுக்கு ஆனஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறோம். அது நம்ம நினச்ச மாதிரியே நிறைய பேர் போய் ரீச் ஆகுதா அப்படிங்கிறது தான் விஷயமே தவிர்த்து இது பயங்கரமாக கரெக்டாக ஹிட் ஆகும்னு சொல்லிலாம் இது பண்ண முடியுமான்லாம் தெரியல. ஸோ அந்த கில்ட்டுன்ற எமோஷன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதில் நிறைய லேயர்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு ஹியூமனுடைய அந்த டார்க் ஃபேஸை டச் பண்ணுறதுல எனக்கு அது ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்டராக இருந்துச்சு. ஸோ அதில் இன்டென்ஸாக ஒர்க் பண்ணோம், ஹானஸ்டாக இருந்தோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் அது கொடுத்ததுன்னு தான் நான் பிலீவ் பண்ணுறேன். ரைட். அண்ட் மேம் நீங்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு சீரீஸ் ஒரு விமன் ஓரியன்டட் சீரீஸில் வந்து ரேவதி மேம் டிரெக்ட் பண்ணுற ஒரு சீரீஸில் நீங்கள் ரைட்டராக இருந்தது வந்து எஸ்பெஷலி பிகாஸ் இட்ஸ் அன் அடாப்டேஷன். ஆல்ரெடி நிறைய பேர் இங்கிலீஷ் வெர்ஷனை பார்த்துருப்பாங்க, ஹிந்தி வெர்ஷனை பார்த்துருப்பாங்க. ஸ்டில் தமிழுக்கு இவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் நீங்கள் நினச்சிங்களா எழுதும்போது when you wrote the series? லைக் ஆப்வியஸ்லி நம்ம இவர் சொன்ன மாதிரி எப்போவுமே நம்ம அந்த ரிசப்ஷனை நோக்கி நம்ம பண்ணுறதில்ல. நம்மளுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி வருது, நம்மளுக்கு வந்து அதை எவ்வளோ தூரம் எக்ஸைட் பண்ணுது. ஸோ எனக்கு என்ன எக்ஸைட் பண்ண விஷயம்னு பார்த்தா நம்ம ஜியாகிரஃபியில் ஒரு லீகல் ட்ராமா பண்ணலாம் அப்படிங்கிறது தான். தோ ஐம் நாட் அ ஃபேன் ஆஃப் அடாப்டேஷன். அது வரைக்கும் நான் பண்ணதில்லை, எந்த ஒரு விஷயத்தையுமே நான் அடாப்ட் பண்ணி பண்ணதில்லை. ஸோ எனக்கு அந்த இன்ஹிபிஷன்லாம் இருந்தாலும் எனக்கு இதில் வந்துட்டு என்ன வந்து புதுசாக நம்ம பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த லிபர்ட்டி இருந்துச்சு, என்னால் கேசஸை புதுசாக பண்ண முடியும் இதுக்கு பண்ணும்போது. ஸோ அந்த அடாப்டேஷனுக்கு நம்ம ட்ரூவாக ஒரு விஷயம் பண்ணலாம்னு ஸோ அதில் இறங்கி நான் நிறையா விஷயம் பண்ணி சில கேசஸ்லாம் புதுசாக கொண்டு வந்து அது. ஸோ நான் எனக்கு ரைட்டிங் ஒரு டிரெக்டராகவும் தான் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ என்னால் அதை எடுத்துக்க முடியல. ஸோ ரைட்டராக மட்டும் கமிட் பண்ணி அண்ட் இப்போ ரிட்டர்னிங் சீசனுக்கு ஸோ எனக்கு அந்த ஒரு இப்போ ஒரு சின்ன ஒரு விண்டோ இருக்கனால ஸோ ஐம் ரைட்டிங் அண்ட் டைரக்டிங் சீசன் 2. ஓ கிரேட். ஓகே. இப்போ ரைட்டர்ஸ்க்கு மெயினாக நீங்கள் 2 பேரும் இன்னுமே ரைட்டர்ஸாக பிகர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்கன்றதுனால அவங்க 2 பேரையும் கேட்குறேன். ஓடிடின்றப்போ எங்களுக்கு அஸ் ஆடியன்ஸ் என்ன தெரியுதுன்னா லாங்கர் ஃபார்மேட் ஒன்று இருக்குது, சென்சர்ஷிப்ன்ற ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ இட் கிவ்ஸ் யூ மோர் ஃப்ரீடம்னு ஒரு சைடு இருந்தாலுமே ஒருவேளை வந்து இது வந்து நல்லா எங்கேஜிங்காக இருக்கணும் அப்படிங்கிற சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது. சில ஜானர்ஸ் தான் ப்ரிடாமினெண்ட்டாக நம்ம சீரீஸில் பார்க்குறோம். ஸோ வுட் யூ கால் தி ஓடிடி ஸ்பேஸ் லிபரேட்டிங் ஆர் ரெஸ்ட்ரிக்டிங்? ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஃபிலிம்ஸும் எடுத்திருக்கீங்க, அதர் ஃபெசட்ஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்றதுனால நான் கேட்குறேன். இல்லை போத் இது வந்து போத் லிபரேட்டிங்கும் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது, லிபரேஷனும் இருக்குது. இவ்வளோ ஓடிடின்னு இப்போ சினிமானா நம்ம இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்தை பண்ணலாம். ஒரு ப்ரொடியூசரை மட்டும் கன்வின்ஸ் பண்ணால் போதும். அது ஃபுல்லாக நம்மளோட இஷ்டம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ்னு வர்றப்ப தான் வந்து 1000 கேள்வி 1000 பிரச்சனைகள் வரும். ஸோ அது வந்துட்டு அங்கே அந்த அதை தாண்டி வந்துட்டா அந்த ஹேர்டல் தாண்டிட்டா ஆல் குட். ஸோ சினிமா வந்து அல்டிமேட்டாக அது ஒரு லிபரேட்டிங்கான மீடியம். பட் ஓடிடிக்கு அதுக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அப்ஃப்ரண்ட்லேயே வந்து நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா ஸோ அதுக்கு ஒரு இதுக்குள்ளே தான் நம்ம அந்த ஒரு பவுண்டரிக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் போது அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க, அவங்களோட டேட்டா பொறுத்து எது அவங்களுக்கு நிறைய வியூவர்ஷிப் கொடுக்குதுங்கிற பார்த்துட்டு அவங்க ஒரு விஷயத்துக்கு அலைன் ஆயிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளதான் நம்மளோட கான்டென்ட் ஃபிட் ஆகணும்னு நினைப்பாங்க. ஓகே, ஸோ
அந்த ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் ஸோ அதில் நம்ம ஸ்மார்ட்னஸ் இருக்கணும். ஸோ அதை இவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுதான். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பிளாட்ஃபார்மே கையில் இருக்கும்போது இத்தனை பேர் வந்துட்டு கண்டிப்பாக பார்க்க தான் போகிறாங்கங்கிறது அந்த ஃபீலே வந்து மிகப்பெரிய லிபரேஷன் தான். கண்டிப்பா. ஓகே, நீங்க சார்? ரைட்டிங் வைஸ் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா when we are coming to movies அது ஒரு 2 மணி நேரம் ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ நம்ம எந்த கேரக்டரா இருந்தாலும் ரொம்ப நேரம் சொல்ல முடியாது, ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது. பட் இங்க வரும்போது அந்த கேரக்டர் பத்தி நிறைய டீட்டெயில் எழுத முடியுது, நிறைய இடம் டிராவல் பண்றது. கண்டிப்பா. காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது என்னன்னா, நீங்களும் உங்களோட சீரீஸ்ல வந்து யூ ஹாவ் மோர் ப்ராமினென்ட் ஆக்டர்ஸ். ஐ மீன் இது டைரக்டர்ஸ்க்கான கொஸ்டின் தான், பட் மோர் ஸோ உங்களுக்கு ப்ராமினென்ட்டான ஆக்டர்ஸ், இன்னுமே மோர் சீசன்ட் சீனியர் ஆக்டர்ஸ் லைக் பிரியாமணி மேம், நீங்கள் வந்து பசுபதி சார், லக்ஷ்மி பிரியா கூட கொஞ்சம் தெரிஞ்ச நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். நீங்கள் வந்து ஐ திங்க் அந்த சீசன் 2ல தட் 9 கேர்ள்ஸ் வந்து எல்லாமே நியூ ஃபேஸஸ். even though you had Aishwarya ma'am and Kadir sir, நீங்க மொத்த காஸ்டுமே predominantly new facesன்றப்போ இந்த casting decisions வந்து strictly yours, of course strictly yours இருக்காது. I think OTT will have a say, but how much of a say do they have? How does that affect your story? ஏன்னா எழுதும் போதேவே நீங்க வந்து அதை காஸ்டிங் மைண்ட்ல வச்சு எழுதுவீங்களா? I don't think that would be the case for you, but இவருக்குலாம் maybe that might have been the case. So how does that work? காஸ்டிங்கை பொறுத்தது if you can share. இல்லை, இப்போ நம்ம யூஸ்வலாக எழுதும் போது இல்லை, நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் மைண்டில் வச்சு எழுதுறது கிடையாது. வேணாம், பட் நம்ம ஒரு கேரக்டர் நம்ம எழுதும் போதே அந்த கேரக்டருக்கான ரிசம்பிளன்ஸ் நமக்கு வரும். அந்த ஆர்டிஸ்ட் டைரெக்டாக வரமாட்டாங்க. ஸோ அவங்களோட ஏஜ் வரும், அவங்களோட ஸ்கின் கலர் வரும், அவங்க என்ன மாதிரியான ஒரு பேஸ்டில் ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வரும்ல. ஸோ அப்படி நான் ஃபில்டர் பண்ணும்போது டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் வந்தது பசுபதி சார் தான். நான் என் கேஸில் வேறு, ஏன்னா நான் அப்ரோச் பண்ணதே அவர் தான் அப்ரோச் பண்ணேன். அவர் மூலியமாக தான் எனக்கு ப்ரொடக்ஷன் கிடச்சிது. ஸோ அப்படின்னும் போது அது இன்னோவேட்டபிளாக ஆயிடுச்சு. இன்னொன்று இப்போ ஓடிடி எப்படி பார்க்குறாங்கன்னா, அவங்க புல்லிங் ஃபேக்டராக எந்த ஆர்டிஸ்ட் வேணுமோ அவங்களுக்கான அந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணவும் அவங்க ரெடியாக இருக்காங்க. மீதி யாரெல்லாம் எப்படி போகலாம், ஸோ இந்த ஃபேஸ் ஆஃப் த ஷோன்னு இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ மீதி பேர்லாம் நம்ம பட்ஜெட்டிங் ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, யூ இஃப் யூ கேன் ஆல்சோ அந்த ஐ மீன் இவர் சொன்னது எக்ஸாக்ட்லி கரெக்ட் பாயிண்ட். ஆல்சோ வந்து அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் இந்த பிரைமரி ரோல்ஸாக இருக்கட்டும், செகண்டரி ரோல்ஸாக இருக்கட்டும், நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா தே கம் அப் வித், அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்னு கிடையாது. ஸோ இப்போ நம்ம இந்த கேரக்டருக்கு எனக்கு இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஓகே அப்படின்னா ஓடிடியோட அலைன் ஆயிடும். அது ஓகே. சம்டைம்ஸ் வந்து எனக்கு இவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது அதுல நிறைய விஷயம் உள்ள வர ஆரம்பிக்கும். பட்ஜெட்டிங்ல இருந்து டேட்ஸ் இது இல்ல, ஸோ இதனால வந்து ஷூட்டை தள்ளி போடணுமா, நிறைய விஷயம் வரும்போது தான் அது வந்து பேசும்போது ஸ்டக் ஆக சான்ஸ் இருக்கு. பட் தட் சம்திங் ஈவன் a normal ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான். இல்லையே, நம்ம ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல அதான் அவங்க சொன்ன மாதிரி ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணிட்டா போதும். எனக்கு ஒரு ஆர்டிஸ்டாக என்னால 1 மாசம் வெயிட் பண்ண முடியும், 2 மாசம் வெயிட் பண்ண முடியும். பட் சம்டைம்ஸ் ஓடிடில அது முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ஸ்லேட் வச்சிருப்பாங்க. இந்த ஸ்லேட்ல ரிலீஸ் பண்ணணும்னா அங்க ரிவர்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு QC இருக்கு, போஸ்ட் இருக்கு, டப்பிங் இருக்கு. ஸோ அப்போ ஷூட்டிங் இப்போ ஆரம்பிச்சாகணும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. ஸோ அங்க யார் அந்த டைம்ல ஃப்ரீயா இருக்காங்க, அவங்க பட்ஜெட்ல வராங்க, ஆல் ஆஃப் தீஸ் ஆர் டிட்டர்மைனிங் ஃபேக்டர்ஸ். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். உங்களுடைய சீரீஸ்ல ஐ திங்க் அட்லீஸ்ட் 3 of you I can say that it's a team work. நீங்க வந்து ரைட்டர் அண்ட் டைரக்டர், யூ டைரக்டிங் வித் someone else. நீங்க ரைட்டர், ரேவதி மேம் டைரக்டர், உங்களுக்குலயும் யூ டைரக்டட் வித் ஹோல் டீம் இல்லையா? ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் யூ. ஏன்னா how does it work to நீங்க வந்து நீங்களே சொன்னீங்க பிரம்மா சார் ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்தா நிறைய டைரக்ட் பண்ணி அனுச்சரன் சாரோட, செகண்ட் சீசன்ல ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ் அவர் டைரக்ட் பண்ணாரு, தென் 3, 4, 5 நீங்க, தென் அகைன் ஹி கேம் பேக் ஃபார் தி ரெஸ்ட். அப்படிங்கிறப்போ அந்த டிரெக்டோரியல் ஸ்விட்ச் இருக்கும். உங்க சென்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அவர் சென்ஸோட. உங்கள்கிட்ட போனோம்னா தீபக் சார், இப்போ உங்களுடைய ஐடியா, நீங்க ரைட்டர்னாலுமே யார் டிரெக்ஷனல் சென்ஸ் வில் பி வெரி டிஃப்ரெண்ட் அப்துல் சாரை கம்பேர் பண்ணும்போது. நீங்க ஆன் பேப்பர் ஒன்று எழுதிடுவீங்க, பட் ரேவதி மேம் தான் அதை விஷுவலா பண்றாங்கன்றப்போ இந்த கொலாபரேட்டிவ் எஃபர்ட்ல ஈகோ ஆர் ஒரு நான் சொல்றது தான் ரைட்டு இல்லை நீங்க சொல்றதா ரைட், பிகாஸ் பிகர் பிக்சர் தான் முக்கியம். ஹவு டஸ் த சீரீஸ் டர்ன் அப்ங்கிறது தான் முக்கியன்றப்போ ஹவு டு மேக் தோஸ் சாய்ஸஸ்? எங்களுதுல வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வி ஹேட் ஷோரன்னர்ஸ், புஷ்கர் காயத்ரி 2 பேருமே ஷோரன்னர்ஸ். அண்ட் அவங்க எழுதினாங்க. இது தட் வாஸ் ப்ரிடாமினன்ட்லி தேர் விஷன். அந்த விஷன் தான் வந்து சுழலா வந்துச்சு. பட் நீங்க சொன்ன மாதிரி என்னோட நான் எப்படி டைரக்ட் பண்ணுவேன்றது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிரம்மா சார் டைரக்ட் பண்றது. பட் அதுதான் பியூட்டி, அதுதான் அவங்களுக்கு வேணும். ஸோ அவங்க வந்து அது வேணுன்றதுனால தான் 2 பேரும் எக்ஸாக்ட் 2 வேற ஸ்டைலில் இருக்கிற டேரக்டர்ஸ் உள்ள கொண்டு வராங்க, வேற எபிசோட்ஸ். ஸோ எப்பவுமே எங்ககிட்ட வந்து நீங்க இப்படி தான் ஷூட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொன்னதே கிடையாது. ஸ்கிரிப்டை கொடுத்துட்டாங்க, எபிசோட்ஸ் ஃபுல்லா இருக்கு கையில. ஸோ நான் இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிதான் பண்ணேன், அவர் எப்படி அப்ரோச் பண்ணுவார் அப்படிதான் பண்ணேன். கம்ப்ளீட் ஃப்ரீடம். அவங்க இன்ஃபேக்ட் அவங்க வந்து எதுக்குமே எங்கேயுமே சொல்லலை இதை மாதிரி ஷூட் பண்ணுங்க, இந்த மாதிரி வேணும், இந்த ஸ்டைலில் வேணும்னு சொல்லலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா,
ஒன்னே ஒன்று நரேட்டிவ் எங்கேயும் இடிக்கக்கூடாது. ரைட். பட் உங்களோட ஸ்டைல் எப்படியோ அதே மாதிரி போங்க, எங்கேயும் வந்து யூ டோன்ட் ஹேவ் டு. பட் நானும் பிரம்மா சாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா சம்டைம்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வர கனெக்ஷன் 5th எபிசோட்ல வரும். கண்டினியூட்டி மிஸ் ஆகும். ஸோ அப்போ நான் வந்து அவர்கிட்ட நீங்க இதை எப்படி எடுக்க போறீங்கன்னு கேட்டுப்பேன். அதே மாதிரி அவர் என்கிட்ட நீங்க எப்படி எடுக்க போறீங்கன்னு கேட்டுப்பாரு. அவ்வளவுதான். மற்றபடி வி டோன்ட் கெட் இன் டு ஈச் அதர்ஸ் கிரியேட்டிவ் சர்க்கிள்குள்ள வரமாட்டோம். ஓகே. அண்ட் நாங்க என்ன எடுக்கிறோமோ they were very happy. அது எங்கேயுமே வந்து ஒரு இடத்துல கூட இது ஏன் இந்த மாதிரி இருக்கு இல்ல அந்த மாதிரி இருக்கு இல்ல மாத்தணும் அப்படின்றதெல்லாம் வந்து புஷ்கர் கார்த்தின் வரவே இல்லை. ஸோ கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருந்துச்சு உங்களுக்கு. நீங்க சொல்லுங்க மேம், பிகாஸ் நீங்க ரைட்டரா ஒன்னு விஷுவலைஸ் பண்ணிருப்பீங்க. were you with ரேவதி மேம் when she was shooting? ஸோ இதோட ஆன்சர் வந்து ஷோ ரன்னருங்கிற டேர்ம்ல தான் இருக்கு. ஸோ அவங்க இருந்தால் தான் அதை அழகா கியூரேட் பண்ண முடியும். ஒரு பிட்வீன் ஒரு கைடிங் ஃபோர்ஸ் மாதிரி who knows both sides of the okay. when ஒரு ஷோல வந்து ஷோ ரன்னர் அப்படின்னு இல்லாதப்போ we don't know who has the upper hand. Okay, so producer decides script வாங்கிட்டு அவங்க அந்த டீம் வந்துட்டு they give it to the director. Right. So director comes only after the script is ready. Okay, so உங்களுக்கு அதுக்கான so எனக்கு நான் ஏன்னா being a director myself நான் இத ஃபர்ஸ்ட் டைம் நான் எழுதி இன்னொருத்தவங்க டைரக்ட் பண்றாங்க. Exactly. அப்படிங்கும்போது I didn't want to get involved. Okay. Revati ma'am offered like casting suggest பண்ணாத மாதிரி. So I said like no ma'am. This is your after this is your so அது உங்களோடதாவே இருக்கட்டும். Okay. Coming to budget, OTTங்கிறதுல வந்து I don't know how budgeting works. ஃபிலிம்ங்கிறப்போ it's one thing. இப்போ முடிச்சிடுவோம், சீசன்ஸ்ன்ற கணக்கு இருக்காது. அது ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி முடிக்கிற ஒரு விஷயம். பட் ஓடிடிங்கிறப்போ அவங்க பல ப்ராஜெக்ட்ஸ் சைமல்டேனியஸாக பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்கான பட்ஜெட்ஸ் ஒதுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ is there a budget constraint, or how do you work with convincing them to give you a certain budget? I think three of you could probably answer. You can start because you're right. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல எப்படின்னா அவங்க ஃபிலிமை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குன்ற ஒரு ஃபீல்டில் தான் நான் இருக்கேன். இன்னொன்று என்னென்னா அவங்க ரொம்ப கேல்குலேட்டிவாக இருக்காங்க இதுக்கு என்ன பண்ணலான்றது. இப்போ நம்ம ஃபிலிம்லனா இப்போ அந்த ஃபுட்ஃபாலை வச்சு தான் நமக்கான ரிட்டர்ன்ஸ் எல்லாமே கால்குலேட் ஆகுதுல்ல. நம்ம என்ன தான் இப்போ நம்ம சேட்டலைட்ஸ் ஓடிடி இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணாலுமே கூட மெயின் அந்த ஃபுட்ஃபால் கணக்கு தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து அவங்க அது ரொம்ப கால்குலேட்டடாக இருக்குன்றதுனால எனக்கு ஃபிலிமை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபைனல் ஃபுட்டேஜாகவே நம்ம ரன் டைமே இப்போ எனக்கு வந்து 4.5 hours இருந்து. ஸோ அப்போ அதுக்கான பட்ஜெட்டிங் வருது உள்ள. ஸோ கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் கொடுக்குறாங்க. ஆமாம், அப்படிதான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, உங்களை மாதிரி ஒரு 100 எபிசோட் சீரிஸ் எடுக்கிறப்போ என்னன்னா வந்து இதே மாதிரி தான் நம்ம ஒரு செட்டப் எடுக்கிறோம், அந்த செட்டப்க்கு எவ்வளோ பட்ஜெட்டோ அதை கொடுக்குறோம். அவங்க சைட்ல இருந்து ஒரு எபிசோடுக்கு இவ்வளோ பட்ஜெட். பட் ஐ டோன்ட் திங்க் இவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு பட்ஜெட் வந்து ஹார்ட் பீட்டுக்கு தந்திருக்க மாட்டாங்க. பட் எங்களுக்கு அந்த பட்ஜெட்குள்ள கிராக் பண்றதே அதனாலதான் எங்களால பெரிய ஆக்டர்ஸ் போக முடியல. சோ நம்ம இப்ப பெரிய ஆக்டர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஏன்னா அனுமால் மேமோ இல்ல கேகேவோ வந்து ஆல்மோஸ்ட் மந்த்ல வந்து 10 days ஆர் 8 days அவங்க ஷூட் பண்றாங்கன்னா அது பெரிய பட்ஜெட்டா இருந்தா எங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. சோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்டர்ஸ் பிடிச்சு போகணும், எந்த மாதிரி செட்டப்ல ஷூட் பண்ணணும். ஸோ அப்போ ஹார்ட் பீட் எடுக்கும்போது என்னன்னா அது ரெஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தா நம்ம குட் டாக்டர்ஸோ இல்ல நியூ ஆம்ஸ்டர்டாமோ அதெல்லாம் பார்த்தா நமக்கு லைட்டிங் எல்லாம் பயம். பட் அது பட்ஜெட் பெருசா வரும். சோ அதை எப்படி கிராக் பண்ணலாம்ன்றது ப்ரொடக்ஷன் ஹவுஸும் உங்களுக்கு அந்த செட்டே ஒரு பெரிய பட்ஜெட் நினைக்கிறேன் இல்லையா? அந்த ஹாஸ்பிடல் பிகாஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 80 to 90 lakhs வந்து அது செலவு பண்ணி அந்த செட் பண்ணி சோ அது அந்த பட்ஜெட்டுக்குள்ள எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அது என்னன்னா அது ஃபர்ஸ்ட் சீசன்ல ரெக்கார்ட் பண்ண முடியாது ப்ரொடியூசர்னால. சோ அது செகண்ட் சீசன் வரைக்கும் போனாதான் அந்த பட்ஜெட் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும்ங்கிறது. சோ அதோட சக்சஸ் actually has probably meant something good for the OTT நினைக்கிறேன் at the end of the day. ரைட். இப்போ வந்து ஆடியன்ஸ் நீங்க சொன்ன அதே ரெஃபரன்சஸ் தான். இப்போ நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் வைக்கிற மாதிரி நாங்க as audience we consume all kinds of series, எல்லா லாங்குவேஜையும் பார்க்குறோம். ஸ்பானிஷ்லேருந்து ஆரம்பிச்சு கொரியன்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே பார்க்குறோம். ஸோ மெடிக்கல்னாலுமே நான் பார்த்துருக்கேன், இல்லை லீகல் எல்லாமே கிரைம் த்ரில்லர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோன்றப்போ எழுதும் போதேவே ஐ ஹாவ் டு அடாப்ட் இட் ஆர் ரைட் இட் ஃபார் அன் ஆடியன்ஸ் தட் இஸ் ரொம்ப அவேராக இருக்கிற ஒரு ஆடியன்ஸ் அப்படின்ற ப்ரெஷர் உங்களுக்கு ஆஸ் ரைட்டர்ஸ் இருக்கா when you're writing such? ஏன்னா ஐ மீன் இட் ஹேஸ் டு கைண்ட் ஆஃப் டக்குன்னு கம்பேர் பண்ணிடுவாங்க, என்னதான் இருந்தாலும் ஹாலிவுட் மாதிரி வராது, அந்த சீரீஸ் மாதிரி வராது அப்படின்றப்போ யூ ஹேவ் தட் ப்ரெஷர் அண்ட் ஆல்சோ அடாப்டிங் இட் டு தமிழ் சென்சிபிலிட்டிஸ், அதுவும் ஒன்று இருக்கு இல்லையா? இல்லை டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு நம்ம ஆடியன்ஸ்க்கு இப்போ எல்லாத்தோட எந்த கான்டென்ட் வேணாலும் அவங்க பார்க்கலான்னு அப்படி ஒரு எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால ஸோ அதை மீட் பண்ணுறதுக்கு நம்ம டெஃபினட்டாக ஒர்க் பண்ண ஆக வேண்டிய ப்ரெஷர் இருக்குது. டெஃபினட்டாக அந்த இது இருக்குது. அது சீரியஸ்னு இல்லை, படம் என்ன நம்ம பண்ணாலுமே அதுக்கான ப்ரெஷர் இருக்குது. ஓகே. அண்ட் இது சொல்ல நினச்சேன் நீங்கள் காஸ்டிங் பற்றி பேசும்போது எனக்கு குற்றம் புரிந்தவன் பார்க்குறப்பெல்லாம் நான் வந்து பயங்கர ஸ்டார் ஸ்டட்டர் எப்படி எனக்கு தெரியல. சில படங்கள்லாம் வந்து இப்போ வேறு ஸ்டேட்ல இருந்து ஸ்டார்லாம் கூப்பிட்டு வச்சுலாம் எடுப்பாங்கல்ல, அதுலலாம் கிடைக்காத ஹை எனக்கு வந்து இது பார்க்கும்போது கிடைச்சிது. ஏன்னா எனக்கு பசுபதி சார்
விதார்த்த எல்லாம் பார்க்கும்போது நான் போட்டோ எடுத்துட்டு இருக்கேன், சே இந்த அற்புதம் திருப்பி கிடைக்குமா, இவ்வளோ நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க ஒரே ஃப்ரேம்ல அப்படின்னு பார்க்கும்போது சின்ன ரோல்னாலுமே சூப்பரா பண்ணிருந்தாங்க. லக்ஷ்மி பிரியா ஃப்ளாலெஸ்ங்க, அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பார்க்க. அண்ட் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அத்தனை ஆக்டர்ஸுமே அவங்க இது பண்ணது பெரிய விஷயம். மேம் பட் நீங்க ஐ மீன் வாண்டட் இந்த கொஸ்டின் ஒண்ணுமே உங்களுக்கு ஆப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது ஆல்ரெடி நீங்க ஒரு அடாப்டேஷனா எழுதிருக்கீங்க ஃப்ரம் அன் இங்கிலீஷ் சீரீஸ். அது ஹிந்திலயும் ஒன்று இருக்குன்றப்போ இப்போ நான் ஆஸ் அன் ஆடியன்ஸ் நான் அந்த இங்கிலீஷும் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு, ஹிந்தியும் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நான் 3ஆவதா ஒரு தமிழ் அடாப்டேஷன் நான் பார்க்குறேன் லோக்கலைஸ்டா. ஸோ இப்படி ஒரு ஆடியன்ஸும் இருப்பாங்க. அப்புறம் சுத்தமா எந்த வெர்ஷனையும் பார்க்காம புது சீரீஸா பார்ப்போம் அப்படின்னு பார்க்குற ஆடியன்ஸும் இருக்காங்கன்றப்போ இது 2 பேருக்கும் சூட் ஆகிற மாதிரி அடாப்ட் பண்ணுங்கிற அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியதா இருந்தது உங்களுக்கு? இல்ல நான் வந்து நான் பெருசா நான் தாட் போடல. ஏன்னா அது நான் எழுதும் போதே போட்டேன்னா எனக்கு அது மிகப்பெரிய ஸ்ட்ரெயின் ஆயிடும். ஸோ ஆப்வியஸா பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு சொன்னது வந்து நிறைய பேர் வந்து ஹிந்தியில பார்த்தவங்களே ஒரு 40% இதுல பார்த்துருக்காங்க. ஓகே அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் நம்ம ஆடியன்ஸ் லைக் எந்த ஒரு எக்ஸ்போஷரும் இல்லாம எதுவுமே பார்க்காம பார்த்தவங்களும் நிறைய பேர் இருக்கு. ஓகே ஓகே ஸோ தோஸ் ஆஃப் யூ ஹூவ் மேட் ஃபிலிம்ஸ் நீங்க ஓடிடி வர்சஸ் ஃபிலிம்ஸ் அப்படின்னு வரப்போ எனக்கு வாட் இஸ் மோர் சேலஞ்சிங்னு யோசிக்கிறேன். பிகாஸ் கேரக்டர் எவல்யூஷனாக இருக்கட்டும், ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறீங்க ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ் டு டெவலப் அ கேரக்டர். பட் அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் அந்த ஆர்க் வந்து ரிவார்டிங்காக இருக்கணும். எனக்கு கடைசியில் ஒரு கேரக்டர் என்ன இவருக்கு என்ன ஆர்க் அப்படின்னு எனக்கு தோணிடக்கூடாது அட் தி எண்ட் ஆஃப் 100 எபிசோட்ஸ். அது ஒன்று இருக்குது. இல்லை பேசிங்காக இருக்கட்டும், ஹவு டு ஐ பேஸ் திஸ், ஏன்னா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்து ஐ திங்க் இவருக்கு தெரியும் எவ்ரி எபிசோட் ஹேஸ் அ கிளிஃப் ஹேங்கர் இன் அ சீரீஸ். ஸோ அப்படி ஐ திங்க் இவன் சுழல் ஹேட் தட் ஒரு எபிசோட் எண்ட்லேயும் ஒரு கிளிஃப் ஹேங்கரோட முடிக்கிற ஒரு விஷயம். இதுல வந்து எது மோர் சேலஞ்சிங்கா இருக்கு கம்பேர்ட் டு ஃபிலிம்ஸ்? ஏன்னா ஃபிலிம்ஸ்லயும் சில டிராபேக்ஸ் இருக்கு, இதுலயும் இருக்குன்றப்போ வாட் இஸ் மோர் சேலஞ்சிங்? ஐ திங்க் ஓடிடி தான் வந்து மோர் சேலஞ்சிங் தேன் ஃபிலிம்ஸ். ஓகே, ஏன்னா சொன்ன மாதிரி ஒரு எபிசோடுக்கும் கிளிஃப் ஹேங்கர் இருக்கு. அந்த கிளிஃப் ஹேங்கருக்குள்ள ஒரு ஆர்க் ஒன்று வேணும். அண்ட் 8 எபிசோடு வந்து எழுதும் போது கிட்டத்தட்ட 250 பேஜ் கிட்ட வரும் உங்களுக்கு ஓவராலா. 4 hours 4.5 hours வரும்போது கன்சிஸ்டன்சி இருக்கணும் கேரக்டர். ஸோ முதல் எபிசோட்ல இருந்து 8th எபிசோட் வரைக்கும் அந்த கேரக்டர் எப்படி டிராவல் ஆகுதுன்றது டெஃபினட்டா அது சேலஞ்சிங். சினிமான்றது அகெயின் it goes to definitely a wider audience in the sense that இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே கேட்டுப்பாங்க ஏன் உள்ள வந்தாங்கன்னா சினிமா பண்ண தான் உள்ள வந்திருப்போம். பட் எல்லாரும் ஒரு ரூட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதுல வர ஹை வந்து வேற. நீங்க வந்து ஒரு சினிமா பண்ணி தியேட்டர்ல போய் பாக்குற ஹைன்றது டெஃபினட்டா வேற. ஸோ அதோட ரைட்டிங் பேட்டர்ன் வந்து அதுக்கான சேலஞ்சஸ் வேற. ஸோ இது வந்து டோட்டலா இப்போ ஓடிடியில் வந்து இப்போ சுழல் வந்து நான் டைரக்ட் பண்ணேன். பட் கடைசி வரைக்கும் உங்களால ஆக்சுவலா எக்ஸாக்ட் நம்பர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. எத்தனை பேர் பார்த்தாங்க, அது ஹிட்டா ஃப்ளாப் ஆன கூட உங்களுக்கு பாதி ஷோஸ் தெரியவே வராது. அது கிரிட்டிக்ஸ் வியூ வச்சா பட் ஆடியன்ஸ் வியூ அண்ட் கிரிட்டிக்ஸ் வியூ ஒண்ணா இருக்கும்ன்ற அவசியம் கிடையாது. கரெக்ட். சோ அது இல்லாததுனால அந்த பிரஷர் வந்து எழுதும்போது அந்த பிரஷர் மைண்ட்ல இருக்காது. ராதர் நம்ம வந்து 8 எபிசோட ப்ராப்பரா வந்து கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் எழுதி ஒரு என்கேஜிங்கா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிரஷர் தான். பட் சினிமா ரைட்டிங் அப்படி கிடையாது. நிறைய நம்ம கன்வின்ஸ் பண்றது ஒரு ப்ரொடியூசர் தான், பட் அதை கொண்டு போறது வந்து பெரிய ஆடியன்ஸ்ன்றதுனால அது ரைட்டிங் பேட்டர்னே டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு. ஓகே ஓகே, few guys can weigh in on this. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இப்போ ஒரு படம் பண்ணும்போது வந்து நம்ம ஒரு கதை எழுதிடுவோம். அந்த கதை ஒரு ப்ரொடியூசர் கிட்ட பிச் பண்ணுவோம். அங்க ஒர்க் ஆகலன்னா இன்னொரு இடத்துக்கு போவோம். அங்க ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதான் கதை, அதுதான் இது. பட் ஓடிடி பொறுத்த வரைக்கும் எனக்கு அட்லீஸ்ட் இந்த 200 எபிசோட்ஸ்ல அப்படி இல்ல. சோ ஃபர்ஸ்ட் சீசன் பொறுத்த வரைக்கும் எது கிளைமாக்ஸ் நினைச்சோமோ அது கிளைமாக்ஸ் இல்ல. So second season second seasonலயும் எது கிளைமாக்ஸ் நினைச்சோமோ அது வந்து வேறையா மாறிச்சு. சோ இங்க வந்து அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. சோ இப்போ வந்து ஆரம்பிக்கும் போது இதான் முடிவுன்னு நினைக்கிறோம். பட் அந்த கேரக்டர்ஸும் அந்த ஸ்கிரீன் பிளேவும் டிராவல் ஆகும்போது இல்ல நம்ம வேற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள போலாம். சோ படத்துல அப்படி கிடையாது. ஆல்சோ இது வந்து உங்க ஸ்பெசிஃபிக்கா இந்த லாங் ஃபார்மேட் தான் நினைக்கிறேன். 8 எபிசோட் கிடையாது. 8 எபிசோட் தெரியும் என்ன கிளைமாக்ஸ் அந்த அதோட இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் நான் ட்ரீட் பண்ணும்போது எப்படி ட்ரீட் பண்ணா எவ்ரி 4 episodes 20 minutes ஒரு படம் மட்டும் கேட்கணும். சோ அந்த 4th episode என்ன நடக்குது, எவ்ரி எபிசோட்ல அந்த கிளிஃப் ஹேங்கர் இருக்காது. பாக்கும்போது எல்லாம் ஒண்ணா 4 episodes அதுல என்ன கிளிஃப் ஹேங்கர் இருக்கு அப்படி தான் கால்குலேட் தட் சஸ்பென்ஸ் ஃபார் தி நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் வெயிட் பண்ணி பார்க்கிறதுக்கான. சோ எனக்கு
இது வந்து சேலஞ்சிங்கா இருக்கு. ரைட், யூ ஹேட் சம்திங் டு இல்ல எனக்கு நான் இன்னும் ஃபிலிம் ஸ்பேஸ்ல Yeah, வரல. I அதனால understand. Sure. நீங்களா என்ன ஆன்சர் பண்றீங்க, நான் அவ்வளோ கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் எனக்கு என்ன லேர்னிங்னா, இப்போ நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும்போதுல நிறைய டிராமாஸ் வருது. ஸோ நிறைய டிராமாஸ் இருக்கும்போது நமக்கு ஸ்டேக் பாயிண்ட்ஸும் நிறைய இருக்கு. ஸோ நம்ம எப்படின்னா இப்போ நான் ஃபிலிமுக்கு வந்து இதே படம் இதே கதை ஃபிலிமா இருக்கும்போது பசுபதி சாரோட ரோல் மட்டும் தான் இருந்துச்சு. மீதி பேர் வருவாங்க போவாங்க, அந்த ஜோன் தான். இப்போ நான் வெப் சீரிஸா பண்ணும்போது இவங்களுக்கான டிராமாஸ் நம்ம பில்ட் பண்றோம்ல, அப்போ எனக்கு கனெக்டிங் பாயிண்ட்ஸ் நிறைய கிடைக்குது. ஸோ நம்ம நிறைய ஒர்க் பண்ணும்போது அது ஸ்டேக்ஸும் அதிகமாக இருக்கு. நம்ம ஃபினிஷ் பண்ணக்கூடிய மெத்தடோ இல்லை டிராமாஸோ இல்லை ஹை பாயிண்ட்ஸோ இன்னும் நிறைய கிடைக்குதுன்ற ஃபீல் இருக்கு. ஸ்பின் ஆஃப்ஸ்னு வரப்போ கூட யூ ஹேவ் மோர் ஸ்கோப் டு டெவலப் இட் ஃப்ரம் அ சீரீஸ் ரேதர் தேன் அ ஃபிலிம். ஏன்னா ஃபிலிம்லேயும் இருக்கும், இப்போ சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ்லாம் அப்படி தானே பண்ணுறாங்க. பட் சீரீஸில் இன்னுமே நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு தனி சீரீஸே டெடிகேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், டு எவ்ரி கேரக்டர் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். ரைட், வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் ஆஃப் யுவர் சீரீஸ், எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் பிஞ்ச் வாட்சிங் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து 6 எபிசோட்ஸ் தான் குட் வைஃப், கன்ஃபார்மாக டக்குன்னு பிஞ்ச் வாட்ச் பண்ணி முடிச்சிருவாங்க. உங்களதும் அப்படி தான் 30 மினிட்ஸ்ன்றதுனால 7 எபிசோட்ஸ் ரொம்ப ஈஸி டு, நானும் அப்படி தான் பார்த்தேன் பிஞ்ச் வாட்ச். பட் சுட லாங்கர் ரன் டைம் ஃபார் எபிசோட்ஸ்ன்றதுனால இட் டுக் மீ சம் டைம், எஸ்பெஷலி அந்த விஷுவல் இதை வந்து உள்வாங்கி அதை அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ இட் டுக் மீ மோர் டைம். ஹார்ட் பீட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். அந்த Thursday 4 எபிசோட்னா அந்த 4 எபிசோட் பேக் டு பேக் பார்த்துருவாங்க, பட் ஹேவ் டு வெயிட் for every week. So I think you answered that saying, like every 4th episode I need to keep a cliffhanger to bring the audience back. But in the or binge watching அப்படின்ற ஒரு விஷயத்துல how does that influence your writing? Like இவங்க வந்து இதை 1 sittingல முடிச்சிருவாங்க, it's a longer format show, இவங்களை வந்து ஒரு 4.5 hours நான் வந்து போர் அடிக்காம இவங்களை எடுத்துட்டு போகணும், or whatever the run time may be. அதில் ரைட்டிங் எப்படி மாறுது, or how does it influence it? You can இல்லை இப்போ நம்ம அது கமிட் ஆகும்போதே நம்ம 6 to 7 எபிசோட்ஸ் தான் கமிட் ஆகணும்ல. ஸோ இந்த வெப் சீரிஸ் ஃபார்மேட்டை வந்து மற்ற கண்ட்ரீஸ்லையும் நம்மளும் எப்படி பார்க்கணும், அந்த டிஃப்ரென்ஸே கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதுன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ நான் ஆல்மோஸ்ட் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, தியேட்டரிக்கல்ல என்ன ஸ்பீட் இருக்கோ ஆல்மோஸ்ட் அந்த ஸ்பீட் தான் வெப் சீரிஸ்லையும் எதிர்பார்க்குறாங்களோ அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஆனால் இந்த வெப் சீரிஸ்ன்ற ஃபார்மேட்டே கொஞ்சம் நிதானமாக ஒரு கேரக்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்மேட் தான். பட் நம்ம அதுக்கு இன்னும் அடாப்ட் ஆகணுமோன்ற ஃபீல் எனக்கு இருக்குது. இப்போ நம்ம பிரேக்கிங் பேட் இல்லை பெட்டர் கால் சால்லாம் பார்த்தோம்னா 5 சீசன் 10 எபிசோட்ஸ் அவ்வளோலாம் இருக்குல்ல. பட் ஆனால் பிரேக்கிங் பேட்ல இந்த ஃப்ளைன்னு ஒரு எபிசோட் ஒன்று இருக்குங்க. ஒரு ஃப்ளை ஒரு ஒன்று சுற்றிட்டு இருக்கும், அந்த அடிச்சு அந்த ஒரு எபிசோட் ஃபுல்லாக அதை பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அது யாருமே பிளேம் பண்ண மாதிரி நமக்கு தெரியல. ஆனால் அது இங்கே பண்ண முடியுமான்ற அந்த கொஸ்டின் அவ்வளோ ஓப்பன் மைண்டடா இன்னும் நம்ம ஆடியன்ஸ் மேபி ஓப்பன் மைண்டட் சொல்ல. இப்போ நம்ம லேண்ட்ஸ்கேப்பே நம்ம ஸ்க்ரீன் பிளேயோட பேச டிட்டர்மைன் பண்ணுமோன்ற ஃபீல்லாம் எனக்கு இருக்கு. இப்போ ஈரானில் ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கு, அவங்க வாழ்ந்த பொலிட்டிக்கல் சினாரியோஸ் ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அவங்க சினிமாவை எப்படி பார்க்குறாங்கன்னு ஒன்று இருக்கு, அந்த மாதிரி நமக்கும் ஒன்று இருக்கு. ஸோ நம்ம ஆஸ் அ ஹியூமனா நம்ம சொசைட்டியா என்னவா இருக்கும்ன்றது கூட நம்ம லைக் யூ மீன் நம்ம கமர்ஷியல் சினிமா இன்னும் விரும்புறோம் அந்த ஆஸ்பெக்ட்ல இல்ல. நான் சினிமாவை மட்டுமே சொல்லல, as a human as a people நம்ம எப்படி as a society நம்ம எப்படி இருக்கோம், அது தமிழ் சொசைட்டியா நம்ம எப்படி இருக்கோம்ன்றது கூட. சரி, இப்போ நம்மளோட ஃபேவரட் கேம் வந்து ஜல்லிக்கட்டா இருக்கு. சோ அதுல ஒரு பேஸ் ஒன்று இருக்குல்ல, அது கூட இருக்கலாம். ஆனா இதுதான் காரணம் நான் சொல்லல, உங்களோட தாட் process சொல்றீங்க. ஆமா, என்னோட தாட் process நான் சொல்றேன். ஸோ நம்ம அந்த மற்ற கண்ட்ரிஸ் மாதிரியான அவங்க வெப்சீரிஸ் எப்படி பார்க்குறாங்களோ அந்த பேஸ்க்கு நம்ம கன்வெர்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குமோன்ற ஃபீல் இருக்கு. ஓகே ஓகே. நீங்க இங்கே ஒரு நான் எனக்கு ரீசெண்டாக ஓடிடியில் பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒருத்தர் சொன்னாங்க, ஜென்ரலாக ஒரு ஷோவில் 3வது எபிசோடு கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க 7th or 8th போயிடுவாங்க. That's the success rate மாதிரி. ஸோ அதாவது 3 எபிசோட கிராஸ் பண்ண வைக்கணும். ஸோ நீங்கள் வந்து என்ன வந்து 4, 5, 6, 7ல என்ன இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஃபர்ஸ்ட் 3ல தான் வந்து எல்லா இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட்ஸும் லோட் பண்ண சொல்லுவாங்க. அதுவும் எஸ்பெஷலி ஃபார் 8 எபிசோட் சீரிஸ். இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா நீங்கள் 5th எபிசோட்ல வைங்கன்னா வேண்டாம், ஃபர்ஸ்ட் 3 கொண்டு வாங்க. ஏன்னா த ஆடியன்ஸ் நீட் டு கிராஸ் த ஃபர்ஸ்ட் 3, அப்போதான் 7th or 8th வருவாங்க. கரெக்ட். ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த 3 எபிசோடுக்கும் வந்து லோட் ஜாஸ்தியா இருக்கும். அது இல்லாம ஒவ்வொரு எபிசோடோட கிளிஃப்ஹேங்கரும் ஹெவியா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரீத் அவுட் பண்ணலாம் 4 and 5க்கு. திருப்பி 6ஓட எண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு 8 கொண்டு போய் முடிக்கணும். சோ அதுதான் இந்த 8 எபிசோட்ல உங்களுக்கு இது ஜெனரலா திஸ் இஸ் த ஃபார்மேட் வேர் வி ரைட். சோ அதனால எழுதும்போது அந்த முதல் 3 எபிசோட் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதணும், அப்பதான் அந்த 3 தாண்டுவாங்கன்றதுக்காக. சோ இப்போ சுழல் வந்து இட்ஸ் பிஞ்ச் வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு சீரிஸ். ஸோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா கிளிஃப்ஹேங்கர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ வந்து நான் இன்னொரு ஷோல வந்து ரைட்டிங்ல இருக்கேன் அமேசானோட. அதுலயும் வந்து எப்படின்னா we have loaded
ரைட்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ல கொண்டு வந்துடணும். ஓகே அண்ட் எல்லா எபிசோடு எண்டும் வந்து பேங்க் ஆனா இருக்கணும். அப்பதான் வந்து அடுத்ததுக்கு போவாங்க ஓகே அப்படின்ற ப்ரெஷர் வந்து டெஃபினட்டா இருக்கு. ஸோ அது ரைட்டிங் ஸ்டேஜ்ல இருந்தே அந்த ப்ரெஷர் வரும். Right. நீங்க இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அந்த பிளாட்ஃபார்மோடயே போகும்போது அவங்களும் அதான் சொல்லுவாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வேணும். Right. முதல் அதுவும் ஃபர்ஸ்ட் எபிசோட் ரொம்ப முக்கியம். பைலட் ஆமா, பைலட்டை அது தாண்டி premise establish பண்ணாதான் இது பண்ணிட்டு go forward. அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டையும் உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா தென் 70 to 80% will cross the 7th episode. ரைட் நீங்க if you நான் want to வந்து சில விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே இல்ல என்னன்னா சில சீரீஸ்லாம் பாத்தீங்கன்னா சீரீஸே இருக்காது, வெறும் படத்துக்கான விஷயம் தான் ஓகே இருக்கும். ஆனா அது சீரீஸ் ஃபார் பெட்டர் பட்ஜெட் இல்ல பிளாட்ஃபார்முக்கு வந்து இந்த மாதிரி சீரீஸ் பண்றதுக்கு ஸ்லாட் இருக்கு அப்படிங்கறனால அந்த படமா எடுக்க வேண்டியதை சீரீஸா போட்டுருவாங்க. இழுப்பாங்க. ரைட் ஸோ அது பாத்தீங்கன்னா சுத்தமா ஒர்க் ஆகாது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும்னா 4-5 ஸ்லீப் ஒண்ணுமே இருக்காது. 4-5 எபிசோட்ல எல்லாம் சும்மா ஒரு 3 எபிசோட் இருக்கும், அதுதான் அப்புறம் போயிடுவாங்க. அது எல்லாமே 30 மினிட்ஸ் கம்மியா அந்த மாதிரி வச்சு. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபார்முலாக்கு அரைவ் ஆகுறாங்கல்ல. ஓகே இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒன்று அவங்களும் பயங்கரமா புத்திசாலியா ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. Okay. 1 நிமிஷம் மேலே தாண்டா வைக்க மாட்டேங்கிறாங்க, தூங்குறாங்க, அந்த ஆமா, மாதிரி சொல்லிட்டு ஆமா. கிளிஃப் ஹேங்கர் இப்படி வைக்கணும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா இப்பெல்லாம் வந்து ஃபெஸ்டிவலே மேண்டேட் ஆயிடுச்சு. ஆமா ஆக்சுவலி அது Grounded-ஆ இருக்கணும்னு ஊர் சொல்லி திருவிழா இருந்தா மட்டும்தான் அது. திருவிழா. அந்த மாதிரி அவங்க சில ட்ராப்ஸ் எல்லாம் நம்ம மேல திணிக்கும் போது அது அப்படியே இங்க ஆடியன்ஸ் வந்து இப்ப ஃபெஸ்டிவல் இல்லாம ஒரு சீரிஸ் பண்ணு ஆக்சுவலி தட் வாஸ் ஒன் ஆஃப் மை क्वेश्चंस. லைக் எப்படின்னா இப்போ ஹார்ட் பீட் இப்போ ஆஃப் கேம் கூட பேசிட்டு இருந்தாங்க தட் காமெடி ஒரு ஹார்ட் வார்மிங் டிராமா வச்சு ஒரு 100 எபிசோட்ஸ் ஓட்டலாங்கிறது ஜியோ ஹாட் ஸ்டார் தான் அது ஸ்லோவா கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி. பிகாஸ் இப்போ ப்ரிடாமினண்டா வெப் சீரிஸ்னாலே there's a dearth of genresனு தோணுது. என்னதான் தேர் குட் இனஃப் கிரைம் த்ரில்லர்ஸ், அதுல எந்த சந்தேகமும் இல்லை, குழப்பமும் இல்லை. we are interested in watching these crime thrillers. பட் மற்ற ஜானர் ஒரு ரொமான்ஸோ இல்லை ஒரு ட்ராமா ஒரு ஃபேமிலி ட்ராமாவோ எங்கே போகுது அப்படின்ற அந்த ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கு. பட் விச் மேக்ஸ் மீ மூவ் ஆன் டு மை நெக்ஸ்ட் கொஷின். ஏன்னா நீங்கள் ரன் டைம் பற்றியும் பேசியிருக்கீங்கன்றப்போ இன்னைக்கு ஜென்சி ஆடியன்ஸ்னு இருக்காங்கல்ல. I think the biggest problem with us is that we lack attention. And I don't know, நான் இதை எங்கேயோ படிச்சேன், I don't know if that stands true for Tamil OTTs. இன்னைக்கு ஓடிடியில் நீங்கள் ஒரு கான்செப்ட் பிச் பண்ணும்போதேவே they also have that doubt of is this a second device entertainment அப்படிங்கிற மாதிரி. have you come across such a thing? அதாவது என்னன்னா நான் இப்போ ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன் இல்லை ஏதோ ஒரு விஷயம் காய் கட் பண்ணிட்டு இருக்கிறப்போ பேக்ரவுண்டில் ஓடுறதுக்கு ஒரு கண்டென்ட்டாக இருக்கா இது அப்படின்றதையும் ஜட்ஜ் பண்ணுறாங்க, which kind of undermines the quality of the content as well. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது விஎஸ்டி ஆடியன்ஸ் ஆர் 60 seconds ரீல்ஸ் பார்க்க எங்களுக்கு பொறுமை இல்லை, ஷார்ட்ஸ் பார்க்க பொறுமை இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் 30 seconds 20 secondsன்றப்போ அண்ட் there's something called மைக்ரோ ட்ராமாஸ் வெர்டிக்கல் சீரீஸ்லாம் இன்னைக்கு கொண்டு வரப்போ இஸ் தட் ப்ரெஷர் ஆடிங் ஆன் டு யோர் ரன் டைம்ஸ்? லைக் ஒரு எபிசோட் 30 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது, இல்லை வந்து இத்தனை எபிசோட்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது பிகாஸ் யாரும் உட்காந்து பார்க்க மாட்டாங்கிறது. டஸ் இட் புல் டவுன் யோர் கிரியேட்டிவ் எஃபர்ட்? இல்ல நான் டெஃபினட்டா இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா ஈவன் நம்ம ஃபிலிம் மேக்கரா இருந்தாலும் நம்மளும் ஒரு ஆடியன்ஸ் தான். சில இது வந்துட்டு சிலது அது ஓடிட்டோம் நம்ம பாட்டு வேலையை பார்த்துட்டே பார்க்கலாங்கிற மாதிரி இருக்கும். பட் இவரோட சீரீஸ்லாம் பார்க்குறப்பல அப்படி எல்லாத்தையும் எல்லாத்தையும் அன்பிளக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அது வந்து அந்தந்த சீரீஸ் தான் டிட்டர்மின் பண்ணும், அந்த ஒர்க் தான் டிட்டர்மின் பண்ணும். ஓகே ஸோ நம்ம ஒர்க் நல்லா இருந்தா எல்லாத்தையும் விட்டு பார்க்க தான் போறாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்ல பட் அது ஒண்ணு இருந்தாலுமே இப்போ உங்களுக்கு ஒரு ஓடிடி இருந்து ஒரு இன்புட் இருந்ததா இல்ல உங்க எபிசோட் வந்து ஒரு ஏன்னா உங்களுக்கு 30-35 மினிட்ஸ் தான் ஒரு எபிசோட் நினைக்கிறேன், இதை தாண்ட கூடாதுங்கிற அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எங்கேயாவது இருந்ததா? பிகாஸ் அதுக்கு மேல பார்க்க மாட்டாங்க, ஏன்னா நீங்களே சொல்லியிருந்தீங்க இல்லையா 40 மினிட்ஸ்க்கு மேல பார்க்க மாட்டாங்கன்னு சில அது வந்து அவங்க அரைவாகிற ஒரு விஷயம், அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு விஷயம். அது பிரேக் பண்ற மாதிரி நிறைய நடக்கும். திடீர்னு பார்த்தா இன்னொரு சீரிஸ் பயங்கரமா ஹிட் ஆகும், அது ஒரு எபிசோட் 45 மினிட்ஸ் 1 hourன்னு இருக்கும். ஸோ it's not a formula. every 6 months அவங்க திருப்பி லிங்க் ஆகி திருப்பி அத மாத்துவாங்க. சோ அது இருந்துட்டே தான் இருக்கும். ஓகே பிகாஸ் உங்களோட எபிசோட்ஸ் லெங்தியரா இருந்தது, you were able to pull it off. so how அது நீங்க யோசிக்க I mean you didn't have to ஜெனரலா இந்த क्वेश्चन நீங்க கேட்டிங்கல இந்த ஜென்சி. சோ இது வந்து எங்கனா கேக்குறதா இருந்தால் ரைட்டிங் ஸ்டேஜ்ல கேட்பாங்க. ஓகே எடிட்ல வந்துட்டு நம்ம எழுதும்போது வந்து கிடையாது, எழுதும்போதே நான் வந்து 40 மினிட்ஸ் ஒரு எபிசோடு அது வந்து எல்லாருமே அலைன் ஆயிட்டோம் ஓகே என்கேஜிங்கா இருக்கு பேப்பர்ல அப்படின்னா வில் ஷூட் ஃபார் 40 மினிட்ஸ். ஓகே அது வந்து அதுக்கப்புறம் எல்லாம் குறைக்கலாம் சொல்ல மாட்டாங்க. ஓகே ஓகே தட்ஸ் குட். பட் ஸ்டார்டிங்ல சம்டைம்ஸ் சொல்லுவாங்க சோ இந்த கதை வந்து இந்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் கிளாசிக் ஸ்ட்ரக்சரா இருக்கு, இது வந்து ஒரு 20 years பேக் இருந்தா ஒர்க் ஆயிருக்கும், இப்போ கொஞ்சம் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு மாத்த முடியுமா அப்படின்ட்டு ரைட்டிங் ஸ்டேஜ்லயே கேட்பாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் எனக்கு இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவங்க அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியா இருக்குன்னு குறைக்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதுக்கான ரிசர்ச் போயிருக்கு, 6 மாசம் 8 மாசம் ஒர்க்
ஒர்க் பண்ணியிருக்கோம், அதுக்கான மணி உள்ள போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி வந்து லெங்க்த்தை குறை அப்படின்னா அது வந்து do justice to all the work. எனிபடி Yeah. யாருக்குமே இல்லை, எங்களுக்கும் இல்லை அவங்களுக்கும் இல்லை. ஸோ தே டோன்ட் do that, right? அதே மாதிரி இப்போ ஐ திங்க் உங்க சீரீஸ்க்கு சீசன் 2 வருது. யூ ஜஸ்ட் டோல்ட் தட் யூ ஆர் டைரக்டிங் இட் as well. உங்களது சீசன் 3. சுழலும் இஸ் மூவிங் ஆன் டு another season. குற்றம் புரிந்தவன் எனக்கு தெரியல பன்சீது ஓகே மௌனம் சம்மதம்ன்ற மாதிரி சொல்றாரு. பட் நோ, மை பாயிண்ட் இஸ் நான் அனலைஸ் பண்ண ஐ திங்க் ஹார்ட் பீட்டே அப்படிதான் நினைக்கிறேன். சீசன் 1 ஹிட்டுக்கு அப்புறம் சீசன் 2 போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம். சில ஓடிடிஸ் என்ன பண்றாங்கன்னா இது எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம், அது பார்த்துட்டு வீல் ரெனியூ இட். இங்கிலீஷ்லலாம் அதுதான் ரெனியூட் ஃபார் சீசன் 2 நியூஸே நாங்கள் போடுறோம். லைக் இட்ஸ் சம்டைம்ஸ் ரெனியூட் சம்டைம்ஸ் கேன்சல் டிபெண்டிங் அப்பான் வியூவர்ஷிப்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்படி இருக்கிறப்போ சீசன்ஸ்னு ஒரு கான்செப்ட் டெஃபினட்டிவாக இருக்குது. பிகாஸ் ஃபிலிம்ஸில் சீக்வல்ஸ் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்படிங்கிறப்போ கேரக்டர்ஸ் இருக்குது, ஸ்டோரி இருக்குது. அந்த ஆர்க்ஸை வந்து அந்த சீசன்லையுமே ஒரு மாதிரி ரிசால்வ் பண்ணணும், கான்ஃப்ளிக்ஸோ இல்லை கேரக்டர் ஆர்க்ஸோ. பட் ஆல்சோ கீப் அ பொட்டென்ஷியல் ஃபார் த நெக்ஸ்ட் சீசன்றது. ஹவு டு யூ ஒர்க் ஆன் தட்? baffles me, so I just want to know how do you work on that. சீசன் 1 ஒர்க் பண்ணும்போதே சீசன் 2க்கான ஸ்டோரி இல்ல, ஒரு ஐடியாவா இது எங்க போகும் அப்படிங்கிறது வந்து இருந்தது. சீசன் 3க்கு வந்து என்னன்னா வந்து அது வந்து என்னன்னா ஒரு 50 எபிசோட்ஸுக்கு மேலேயே அது வந்து ஒரு பெரிய ஒரு ரிசப்ஷன் வர ஆரம்பிச்சிச்சு ஹார்ட் பீட் சீசன் 2. அப்போ அவங்களோட பிளான் என்னன்னா நம்ம மொத்தமா எடுத்துட்டு போய் நமக்கு இன்னும் நிறைய ஸ்டோரி இருக்கு, பொட்டென்ஷியலா இருக்கு நம்ம சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அப்போ என்னன்னா வந்து நாங்க வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது ஏன் இந்த பார்ட்டை நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி ஐடியா அவங்க கிட்ட இருந்து வந்து சோ அத வெச்சு கிளைமாக்ஸ் பண்ணோம். சோ அப்படிதான். சோ that's how it keeps going on. So அங்கேயும் நீங்க ஒரு ரிசால்விங் பண்ணிட்டு வந்தாலுமே it's okay. OTT side this happens for 200 episodes. ஓகேங்களா? இவங்களோட ஸ்ட்ரக்சர் டோட்டலா வேறயா இருக்கும், ஆமா அதனால டோட்டலா வேறயா இருக்கும். how does it work for you? ஜெனரலா வந்து கேரக்டர்ஸ் யோசிச்சா போதும். நீங்க வந்து இப்போ சீசன் 2 பொட்டன்ஷியல் 3ன்றது நம்ம வந்து சீசன் 1 அப்போ அவர் சொன்ன மாதிரி இதுக்கும் வந்து ஒரு சின்னதா ஒரு பொறி தட்டும் ஐடியாவா. பட் நம்ம வந்து மேஜரா என்ன யோசிக்கணும்னா இதுல வர லீட் கேரக்டர்ஸை கொண்டு போக முடியுமா, பரவாயில்ல இங்க ஒரு நம்ம ஆர்க்கு வந்து முடிச்சா கூட அவங்கள திருப்பி செகண்ட் சீசன் கொண்டு போயிட்டு வேற ஒரு செட்டப்ல வைக்க முடியுமா, அங்க போனாலும் ஒர்க் ஆகுமா, திருப்பி இன்னொரு செட்டப்ல கொண்டு போய் வச்சா ஒர்க் ஆகுமான்ற லெவலுக்கு நம்ம யோசிச்சா போதும். சோ அது வந்து எல்லா ஓடிடிலயுமே நீங்க ஃபர்ஸ்ட் சீசன் பிச் பண்ணும் போதே கேட்பாங்க ஸ்கோப் செகண்ட் என்ன தேர்டுக்கு என்னன்ட்டு. சோ நீங்க கேரக்டர்ஸா இந்த கேரக்டர்ஸ் இதுக்கப்புறம் மூவ் ஆக போறாங்க அப்படின்றது காமிச்சாலே ஒரு ஐடியா கொடுத்தாலே போதும். நீங்க ஜினியன் ஜார்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீசன் பண்ணிருக்காங்க, கில்மோர் கேர்ள்ஸ் எல்லாம் அவ்வளவு சீசன் பண்ணிருக்காங்க. கரெக்ட். சோ வெறும் அந்த ரெண்டு பேர் அம்மா பொண்ணு வச்சு ரெண்டு கேரக்டர் வச்சு அவங்கள சுத்தி நடக்கறாங்க. and then I think they bring in more extra characters வச்சு பண்றாங்க. இப்போ ஐ திங்க் நீங்க ஒரு 1 சீசன் ஸ்டோரியா தான் பிட்ச் பண்ணிருப்பீங்க. பட் were you asked that question, is there a scope for season 2ன்ற क्वेश्चन உங்களுக்கு இல்ல இன்டைரக்ட்டா இருக்கு, பட் நான் இன்னும் டைரக்ட்டா என்கிட்ட வரல. ரைட். இல்ல I am thinking, no I'm not asking from இது கமிட் ஆயிருக்கா அதுக்குள்ள நான் போல, because you have other you may not be able to talk about it. இப்போ நான் ஈஸியா ஒரு படம் கமிட் ஆகலனா நான் குற்றம் புரிந்தவன் 2னா நான் ஈஸியா கமிட் ஆயிடலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ்ல தான் அதுக்குன்னு வெச்சுப்போமே. இல்ல உங்களுக்கு அதுக்கான ஒரு ஐடியா ஆல்ரெடி இருந்ததா நான் கேக்குறேன். இல்ல செகண்ட் சீசனுக்கான ஐடியாலாம் இல்ல, பட் ஆனா பண்ணனும்னா பண்ணலாம், நம்ம எதுவுமே பண்ணனும்னா பண்ணலாம். பட் அது நம்ம வாண்டடா ஒரு மாதிரி ஸ்ட்ரெச் பண்றது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. will it have that stuff and gravitas that it had in the first season தெரியல. right மேம் உங்களுது வந்து ஐ திங்க் நீங்க கமிட் ஆறப்பவே you will know that there is a season 2. ஏன்னா season 1 இன்கம்ப்ளீட்டா தான் முடியுதுன்னு நினைக்கிறேன் நான். ஒரு அக்கனா வச்சு தான் முடியுதுன்றப்போ you knew that. so அது you were okay, நம்ம டெவலப் பண்றதே இது ஒரு 2 part 3 part சீரிஸா தான் பண்றோம்ங்கிறது தெரிஞ்சுதான் நீங்க தெரியும். சீசன் 1 அப்பவே நமக்கு சீசன் 2ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இன்னும் சொல்ல போனா சீசன் 2 ஓட ஒரிஜினல் நடந்தோட விஷயத்தை நாங்க கொடுக்கல. ஓகே you've changed it for ஏன்னா இது வேற செட்டப்ல இருக்கணும்ங்கிறதுனால பர்பஸ்ஃபுல்லா அதை மாத்தி இருந்தது. சோ அதனால தெரியும் லைக் சீசன் 2 ஓட விஷன் கண்டிப்பா இருக்கும். அண்ட் டியூரேஷன் பத்தி நீங்க பேசும்போது இப்போ பிரைம்க்கு நான் லோனர்ஸ் பண்ணிருந்தேன். சோ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் half an hour அப்படின்னு தான் சொன்னாங்க, 30 minutes இதுன்னு சொல்லி. பட் ஆப்வியஸா எனக்கு அது கொஞ்சம் டைம் டியூரேஷன் அதிகமாகும் போது அது என்ன பண்ணுவாங்க, இது பியூட்டிஃபுல்லா இருக்கு சோ அதனால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம் ஒன்லி. சோ அதனால வெறும் அந்த நம்பர்ஸ் பிடிக்க மாட்டாங்க அப்படிங்க. கண்டென்ட்டும் it plays a part in dream. right. This is a question directly to you Deepak. இப்போ ஹார்ட்பீட்ல ஃபர்ஸ்ட் சீசனுக்கும் செகண்ட் சீசனுக்கும் நான் பார்த்த அந்த ஒரு சேஞ்ச் டு bring in to take the story forward ஒரு 100 episodes திரும்பி பண்ணுன்றப்போ lot of new characters. கார்த்திக் சாரோட கேரக்டர், இந்த 3 new interns. இப்போ அண்ட் சம் கேரக்டர்ஸ் வர் ரிட்டையர்ட். இப்போ ரவி அனிதா அவங்களோட கேரக்டர்ஸ் ஸ்லோவா ரைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்றப்போ இப்போ இவங்களுக்கும் இண்டிவிஜுவலா ஒரு ஆர்க் பில்ட் பண்ணணும், எல்லாருக்குமே கொஞ்சமாவது ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே சமயத்துல அவங்க லைக் ஏதாவது ஒரு கேரக்டரையோ இது என்ன இதுக்கு மேல எழுதுறதுனே தெரியலன்ற ஒரு ஸ்பேஸ் எங்கேயாவது இருந்தது அவங்களுக்கு ஹார்ட்பீட்ல? எல்லா கேரக்டருக்கும் எனக்கு தோணும்
இதுக்கு மேல என்ன எழுதுறது? இவங்களுக்கு என்ன எழுதுறது, என்ன லவ் பண்ணுவாங்க இவங்க அப்படின்னு தோணும். But somewhere அது ஏதோ ஒண்ணு work ஆயிடும். Okay. See, when இது இவ்ளோ பெரிய இது 20 எபிசோட்ஸ்னு சொல்லும்போது ஒருத்தர் மேல டிராவலே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமா. டெஃபினட்டா நம்ம இன்னொரு கேரக்டர்ஸ், அதாவது வந்து எப்படி வந்து ரீனா அர்ஜுனை பாக்குறாங்களோ அந்த மாதிரி வந்து நமக்கு நிலோஃபர் கிரணை பார்த்தாதான் நமக்கு அடுத்தது வந்து ஒரு டிராவல் பண்ணி போக முடியும். சோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேரக்டரைசேஷன்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா எழுத ஆரம்பிக்கும் போதே இது பொட்டன்ஷியலா இது வந்து ஒரு பெரிய கதையில ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் எழுதுறது. ரைட். அண்ட் இப்போ சீசன் 3ல கேன் வி எக்ஸ்பெக்ட் மோர் நியூ கேரக்டர்ஸ்? எதுவுமே தெரியாது. ஆக்சுவலி ஹாட் ஸ்டாரோட ஈவெண்ட் நடந்துச்சு. அந்த ஈவெண்டோட ஸ்டேஜ்ல வந்து அந்த லைக் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களே சொன்னாங்க இவர் பத்தி, இவர் கதையை சொல்ல மாட்டாரு, இவர் ஹார்ட்ல இருந்து வருதுதான். கதை சொல்ல மாட்டேன்ல, அதாவது கதை என்ன தெரியாது. I mean, as it goes. I mean, even என்னோட ஃபிலிம் இதுலயுமே ஸ்கிரிப்ட் எழுதும்போது எப்படி இருந்தா இது ஸ்டார்டிங், இது மிட் பாயிண்ட், இது அப்படி எழுத மாட்டேன். ஸ்டார்டிங் ஒரு ஐடியா கிடைச்சா அதை வச்சு டிராவல் பண்ண ஆரம்பிப்பேன். அது என்ன இன்டர்வல் பிளாக் கொடுக்குது, அது என்ன கிளைமேக்ஸ் கொடுக்குதோ அது கொடுக்கட்டும், அப்படிதான் ரைட்டிங் பண்ண. மேபி அந்த பிராக்டிஸ் தான் இங்க நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அது பெரிய விஷயமா நினைக்கிறேன். ஒருத்தவங்களோட ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டரோட அவர் மனசு என்ன சொல்லுதோ அதை நாங்க கேட்டுக்கிறோம் அப்படின்ட்டு அந்த வர அவருக்கும் ஒரு பிரஷர்ல அவரும் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணணும், ஆடியன்ஸ் ஒர்க் ஆயிட்டுனால தப்பிச்சேன். ஒரு கேம் சேஞ்சரா தான் இருக்கும். இல்ல கண்டிப்பா கண்டிப்பா அது யாரும் எதிர்பார்க்கல இந்த விஷயம் வந்து. நாங்களுமே எதிர்பார்க்கல. ரைட் ரைட். அண்ட் ஐ திங்க் இது பேசாம இருக்கவே முடியாது. இன்னைக்கு ஓடிடிங்கிறப்போ ஒரு விஷயம் என்னன்னா பைரசின்னு ஒரு விஷயம் இருக்கு. பட் பைரசியை தாண்டி இப்போ நான் குற்றம் புரிந்தவனோ இல்லை ஹார்ட் பீட், ஆக்சுவலி எல்லா சுழல் கூட ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டாங்க. நான் வாஸ் லேட் டு வாட்ச் குற்றம் புரிந்தவன். அப்படின்றப்போ இந்த கிரைம் த்ரில்லர் இல்லை ஹார்ட் பீட்டில் இந்த ட்ராமா ட்விஸ்ட்லாம் கொண்டு வரும்போது, கிளிஃப் ஹேங்கர்ஸ் கொண்டு வரும்போது இன்ஸ்டாவில் போட்டுருவாங்க கிளிப்பிங்ஸ் எடுத்து. இப்போ கார்த்திக் குமார் தான் அப்பான்றதை ரிவீல் பண்ணிடுவாங்க, இல்லை வந்து கடைசி சீனை வந்து போட்டுருவாங்கன்றப்போ ஒன்று வந்து எங்களுக்கு ஆஸ் ஆடியன்ஸ் அது வந்து ஸ்பாயில் ஆகிட்ட அப்புறம் ஐயோ இப்போ கில்லர் சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது அதோட. அது ஒன்று. ரெண்டாவது உங்களுக்கான ரெவ்யூஸ் வந்து படத்துக்கே இப்போலாம் வந்து பயங்கர பேங் ஆனா டக்குன்னு வந்துருது ஆன் ட்விட்டர் அண்ட் ஆல் த சோஷியல் மீடியா. பட் படத்துக்கு எப்படின்னா டெடிகேட்டட் செட் ஆஃப் பீப்புள் போவாங்க, ரெவ்யூ பண்ணுவாங்கன்னு ஒன்று இருக்குது. சீரியஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் யார் வேணா பார்ப்பாங்க, யார் வேணா ரெவ்யூ பண்ணுவாங்க, பிகாஸ் ஆக்சஸ் விஷயம் இருக்கிறப்போ ஹவு இஸ் தட் ப்ரெஷர் ஒர்க்கிங் ஆன் யூ? அண்ட் ஆல்சோ ஹவு டு யூ டீல் வித் திஸ் ஹோல் ஐடியா ஆஃப் பைரசி அண்ட் இட் கமிங் ஆன் சோஷியல் மீடியா? நீங்க போட்ட எஃபர்ட் அப்படியே வந்து இன்ஸ்டால போடல. எந்த என்னன்னா மெயினா டிராமா, இவங்க மாதிரி கிரைம் த்ரில்லர் இல்லாதனால டிராமான்றதுனால எனி டே அவர் தான் அப்பான்னு நமக்கு ஆடியன்ஸ் தெரிஞ்சதுன்னா அவங்க 2 பேரும் சேர்றதுதான் கதை. எப்ப சேர போறாங்கன்றது அது எப்படி அந்த உண்மையை தெரிய ஒன்ஸ் அது இன்னும் சொல்ல போனா அந்த மாதிரி அவங்க போடுறதுனால, அதை முன்னாடியே சொல்றதுனால அது இன்னும் அட்வான்டேஜா தான் மாறிச்சு. எப்படி பண்ணாங்க, என்ன பேசினாரு, என்ன இது பண்ணாங்க அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் இருக்கும். அண்ட் ரெவென்யூ வைஸ் ப்ரெஷர் ஹார்ட் பீட்டுக்கு பெருசா இல்ல. ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு 8 எபிசோட்ஸ்க்கு மேலேயே வந்து ஓகே அவங்க ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் ஒர்க்ஸ், அவங்களோட இது பிசினஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியாது. பட் சம்வேர் இது நல்ல நம்பர் பண்ணுது சோ அப்படின்னு சொல்லி குட்டி சார் சொன்னாரு. ஓகே அவ்வளவுதான், அதுக்கு மேல நாங்க அதை பத்தி you didn't have to think much about it, right? இப்போ உங்களுக்கு அதுதான், உங்களுக்கோ இட்ஸ் a crime thrillerன்றப்போ அதை சொல்லிட்டாங்கன்னா அந்த சுவாரஸ்யமே போயிடும். எனக்கு தெரிஞ்ச சீசன் 1ல அந்த சீன் வேர் இவங்க மெயின் யங் லீட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க அந்த தண்ணியில குதிக்கிற அந்த சீன் வந்து, அந்த தண்ணியில கண்டுபிடிக்கிற அந்த சீன் வந்து ரொம்ப சீக்கிரமே ரிவீல் பண்ணி நிறைய பேர் ஐயோ நல்ல சீனை இப்படி கெடுத்துட்டீங்களேன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தப்போ அது உங்களுடைய ஒரு கிரைம் த்ரில்லர்ன்றப்போ ஹவு டஸ் இட் அஃபெக்ட் யூ as creators? அது ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. அது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சம்டைம்ஸ் வந்து எக்ஸாக்டாக ஏதாவது பிளாட் பாயிண்ட் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் அவங்களுக்கு சீன் பிடிச்சிருந்தா ட்ராமா எடுத்து போடுவாங்க. நம்ம அதை வந்து ஒரு பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டு போயிட்டு அதனால நமக்கு வந்து ஐயோ அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா இப்போ இருக்கிற என்டையர் இக்கோ சிஸ்டம்ல அந்த மாதிரி விஷயங்கள் அஃபெக்ட் ஆக தான் செய்யும். அதுவும் பார்ட் ஆஃப் திஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் we should just move on. இல்ல அது நம்ம கண்ட்ரோல் எதுவுமே இல்ல. நம்ம அது எப்படி பார்க்கணும்னா அந்த ரீல் மூலமா இன்னொரு 4 பேர் நம்ம படத்தை பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி கரெக்ட். அவ்வளவுதான். பட் எனக்கு பாத்தீங்கன்னா மின்மினி த்ரில்லர்லாம் கிடையாது. மின்மினில ஒரு பயங்கரமான மொமெண்ட், அது ஃபுல் படம் பார்க்கும்போது லாஸ்டா கிடைக்கிற ஒரு ரிவார்டிங்கான மொமெண்ட். அது அதை மட்டுமே எடுத்து ரீல்ல போட்டு எனக்கே ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்க
கஷ்டப்பட்டு எழுதுறதா போச்சே அப்படிங்கிற மாதிரி அதை Right. கொண்டு வந்து வச்சிருவாங்க. ஸோ அப்போ கஷ்டமா தான் இருக்கும். Right. அது ரேரான சினாரியோல அப்படி நடக்கும். நம்மளுக்கு என்ன பண்றது அப்படின்னு இருக்கும். பட் சில்லு கருப்பட்டி மாதிரி படத்துக்கு நீங்க எதை தூக்கி போட்டாலும் எனக்கு ஓகே. பிகாஸ் இட்ஸ் ஹார்ட் வார்மிங். ஆமா, அது இன்னுமே கரெக்ட் தான். பட் மேம், உங்களுக்கு இப்போ இஃப் யூ கேன் கமெண்ட் ஆன் திஸ் ரிவ்யூ ஸ்பேஸ்ல நீங்க பாத்தீங்களா? பிகாஸ் குட் வைஃப்ல நீங்க ரைட்டரா இருந்தாலுமே எல்லாருமே ஆக்சுவலி நிறைய பேர் பாசிட்டிவா கொடுத்தாங்க. நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சீரிஸ், பிரியாமணி மேமோட ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. ஆச்சரியமா சொல்லி இல்ல இந்த சென்ஸ் இல்ல, ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா லீகல் டிராமாஸ் இங்க எத்தனை பேர் பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல, அதனால நான் சொன்னேன். இப்போ நான் சொன்னதுதான் ஜானர்னு போயிட்டாலே எக்ஸ்ட்ரீம்ஸா தான் இருக்கு. ஒண்ணு இந்த மாதிரி காமெடி ஹார்ட் வார்மிங்னு போயிடுறாங்க. ஃபேமிலினா உப்பு புளிக்காரம் அந்த சீரீஸ் தான் கிவனா இருந்துச்சு, பாத்துருவாங்க. அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஹார்ட் பீட்டை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டா ஃபர்ஸ்ட் சீசனுக்கு அப்புறம் மேபி இட் வாஸ் a ஷுவர் ஷாட் செகண்ட் சீசன் போகும். கிரைம் த்ரில்லர்ஸும் கிவன் பாத்துருவாங்க. பட் லீகல் டிராமா ஒரு ஃபீமேல் ஓரியன்டா இருக்கிறப்போ அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸா பாப்பாங்களோன்னு ஒரு அசம்ஷன் இருக்கிற பட்சத்துல ஐ திங்க் எவ்ரிபடி வாட்ச் விச் இஸ் a success. It is a legal drama. It was mostly aided with Family family தான், correct. women side இருக்கு. அந்த கேரக்டர் அப்படி ஃபேமிலி போய் ரீச் பண்றதுக்கு தான் அவங்க அப்படிதான் பொசிஷன் பண்ணாங்க. ரைட் ரைட். ஸோ அப்படிதான் வந்து ஆடியன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுல கொஞ்சம் கொஞ்சம் லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க So அப்படிங்கிறது. you expected that reviews வந்து பாசிட்டிவா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. எனக்கு நான் எழுதி எழுதி கொடுத்து கொடுத்து. முடிஞ்சிச்சுங்க. நான் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி கூட நான் பார்க்கவே இல்லை ரொம்ப நாள். ஓ ஓகே ஓகே ஓகே. ஸோ எனக்கு அந்த ஹேண்டில் இல்லைங்கிற போது இப்போ நான் எடுத்த படமே ரிலீஸிங் போனதுக்கு அப்புறம் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும். நான் திருப்பி போய் எந்த ஐட்ரேஷன் பண்ண முடியாது. எனக்கு கை கட்டின மாதிரி இருக்கும்னு சொல்லி என்னால் பார்க்க முடியாது. ஸோ அப்போ நான் எழுதின ஒரு விஷயம் தான் வந்திருக்கு. ஐயோ நான் எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் பார்க்காமலே இருந்தேன். ஓகே. திருப்பி ரிட்டர்னிங் சீசன் நான் பண்ணணுங்கிறதுனால திருப்பி You பார்த்தேன். watched it. Okay, okay. Moving on, இப்போ 2025 முடிஞ்சிருச்சு. 2026 ஐம் கெஸிங் எல்லாருமே ஏதாவது ஒரு ஓடிடியோட கொலாபரேஷன்ல இருப்பீங்க, இஃப் நாட் த சேம் பிளாட்ஃபார்ம். 2026ல ஏதோ வாட் எவர் ஓடிடி இட் இஸ், ஓடிடிஸ் கிட்ட நான் இந்த ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். இட் கேன் பி எனி திங் பிகாஸ் as creators உங்களுக்கு தான் தெரியும். வாட் குட் தட் பி? கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆர் சம் ரிக்வெஸ்ட், என்ன வேணா இருக்கலாம். லைக் இது எங்களுக்கு இல்லை, இதை கொடுங்க, ஆர் இதை மெயின்டைன் பண்ணுங்க, இது நீங்க கொடுத்துருக்கீங்க, இது அப்படியே இருக்கட்டும்ன்ற விஷயம். வாட் வுட் தட் பி விச் யூ ரிக்வெஸ்ட் ஓடிடிஸ்? ஓடிடிஸ்க்கு டெஃபினட்டாக எனக்கு அந்த லிபரேஷன் இருக்குது, பட்ஜெட்டு, ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ தேட்டர்லாம் இல்லாத ஒரு விஷயம் எனக்கு டெஃபினெட்லி ஐ ஃபீல் லைக் சூப்பர் ஸ்டார் இன் ஓடிடி ஸ்பேஸ். அது எல்லாமே இருக்குது. பட் சின்ன சின்ன விஷயம் நான் ட்விட்டரில் கூட போட்டே இருப்பேன். எனக்கு இந்த அஸ்லி 4K போடுறதுலாம் பிடிக்காது. அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. ஏன் இட் இஸ் நெவர் அஸ்லி பியூர் 4K நீ அதை போட்டுட்டு அனிமேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அது நான் எப்பயாச்சும் சொல்லிட்டு தான் இருக்கேன். கேன் யூ எலாபரேட் ஆன் தட்? ஏன்னா எனக்கே அது புதுசா இருக்கு. லாட் ஆஃப் பீப்புள் ஐ திங்க் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இது தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அது என்னது அந்த அஸ்லி 4Kன்றது? அஸ்லி 4K நீங்க பார்த்தது இல்லையா? லைக் ஒரு அசல் 4Kங்கிற மாதிரி. ஓகே, லைக் a stamp மாதிரி கொடுக்கறாங்க மாதிரி ஒரு அது அனிமேட் ஆயிட்டே இருக்கும். இது நீங்க பார்க்க 4K கான்டென்ட்க்கு வந்து அஸ்லி 4K. சோ அது டிஸ்டர்ப் ஆகுது இல்ல வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸ். சோ அந்த மாதிரி சில விஷயங்களை அவாய்ட் லைக் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து லைக் ரோலிங் டக்குன்னு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு படம் முடிஞ்சிருது. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அப்பப்ப நான் சொல்லியிருக்கேன். ஓகே. சோ இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி எனக்கு கிளீனா இருக்கணும்ல. ஓகே, கரெக்ட். நம்ம அதுலயே நிறைய ஆட்ஸ் வருது, இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்போ அட்லீஸ்ட் எனக்கு கொடுக்குற அந்த ஃப்ரேம் கிளீனா இருக்கணும். ஸோ அதுல வந்துட்டு இந்த விஷயம் வேண்டாமே அப்படின்னு. ஓகே, நீங்க சார். எனக்கு ஐ மீன் பாசிட்டிவாக சொல்றதா இருக்கு. என்னன்னா ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு வரவங்களுக்கு வந்து ஒன்று ஃபிலிம் இல்லை வெப் சீரிஸ். இதுதான் வெப் சீரிஸ் கூட ஆஃப்டர் கோவிட் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய இது வந்து வெப் சீரிஸ் நமக்கு. ஸோ வெப் சீரிஸ்னு வரும்போது வந்து மூவியை விட ரொம்ப கஷ்டம். நீங்கள் இப்போ பிச் பண்ண ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஐ மீன் நிறைய டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. சம்வேர் இந்த 100 எபிசோட்ஸ் வந்து நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து கிரியேட் பண்ணிருக்கு. அதாவது நீங்கள் அது ரெண்டு மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வேணாம், இங்கேயும் வாங்க, இங்கே இட் நோ லெஸ் தென் அ ஃபிலிம்ன்ற மாதிரி தான், ஆர் நோ லெஸ் தென் அ சீரிஸ். ஸோ அவங்க கிவன் பட்ஜெட் இங்கே எல்லாருக்குமே அந்த இது இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் படம்ன்றனால நமக்கு பெரிய பட்ஜெட் தந்துட போகிறது இல்லை. கிவன் பட்ஜெட்குள்ள நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணுறீங்கன்றது தான். ஸோ சம்வேர் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபிலிம்காகவே இவ்வளோ நாள் ட்ரை பண்ணி இருந்தாங்க. சரி, இதை ஒரு ஆப்ஷனாக பார்க்கலாம். 100 எபிசோட்ஸ் வந்து ரைட்டர்ஸாக எழுதுறாங்க, அது எடுக்கிறதுக்கு வந்து ஃபார்வர்ட் வராங்க. இட்ஸ் a good thing. So more creators will come into the great. எனக்கு இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம ஒரு ரைட்டராக நம்ம கிட்ட வந்து ஃபில்மை விட இதை இன்னும் பெட்டராக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது இது ஒரு 3 years 2 years ப்ராசஸில் அதில் நம்ம டீல் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு 1 year இங்கே இருப்பாங்க, நெக்ஸ்ட் இயர் வேறு வேலைக்கு போவாங்க. அப்போது நம்ம அந்த டீல் பண்ற ஆள் மட்டும் மாற மாட்டாங்க, அந்த ப்ராசஸே சேஞ்ச் ஆகும். அவங்க அந்த ப்ராடக்ட் என்னவா பாக்குறாங்க, அவங்க எது முன்னாடி நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அது கொஞ்சம் அது ஒரே அலைன்மெண்ட்ல இருந்தா ஃப்ரம் day 1ல இருந்து ரிலீஸ் டேட் வரைக்கும்
ஒரே அலைன்மெண்ட்ல நம்ம ஒன் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் மாதிரி ஒரு இருந்தா. எபிசோட நம்ம என்ன இன்டென்ஷன்ல எழுதுறோமோ நம்ம ஈவன் ப்ரொமோஷன்லயும் அது அதே இன்டென்ஷன்ல தான் பண்ணணும்ன்ற அந்த ஒரு லைன்ல இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஓகே இது வந்து உண்மையிலே tricky தான். நான் வந்து ஹாட் ஸ்டார்ல வந்து பாலா சார் மீட் பண்ணி ஐடியா தான் சொல்றேன். அதான் வந்து இப்படி ஒரு டேபிள் இருக்கு, அவர்கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி அம்மா பொண்ணுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குன்னு. ஓகேடா பண்ணலாம், இவ்வளவுதான் இருக்குது. அது நான் வெளில வந்து கேட்குறேன், இதெல்லாம் பண்ணல, பிபிடி எல்லாம் பண்ணல, எதுவுமே சப்மிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் அதெல்லாம் ஓகே தான். அங்கே 3 months ஷூட்டிங்கே போயிடுச்சு. ஸோ ஐ மீன் இவர் சொன்ன மாதிரி இது வந்து நம்ம வேற ஓடிடிக்கு ட்ரை பண்ணும்போது நம்ம 1 year கழிச்சு வேற ஆள் மாறிடுவாங்க. உடனே அதோட இதுவும் இல்ல இப்ப ஒருத்தருக்கு பிடிச்சது இந்த இன்னொருத்தருக்கு பிடிக்காம இந்த ஜானர்ஸ் தான் பாக்குறாங்க அப்படின்றது மாறும். அது இங்க இல்ல, உங்களுக்கு அது இல்ல. ஓகே ஓகே திங்க் அவர் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இவர் சொன்னதோட ஷார்ட் ஃபார்மேட்டுக்கு வருவாரு. கொஞ்சம் 8 episodes 9 episodes வரப்போ ஐ திங்க் நிஜமாலே அப்படிதான். எந்த ஒரு இதுவும் அதான் நீங்க வந்து கரெக்டான சைட்ல உட்காந்துருக்கீங்க போத. இவர் சொன்ன பாயிண்டோட இன்னொன்னு தான் விச் ஐ வுட் ரிக்வெஸ்ட் ஓடிடிஸ் என்னன்னா ப்ராசஸ் டைம் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ ஜென்ரலா இப்போ வந்து ஒரு படங்கள்ல அது ஜாஸ்தி, இன்னும் ஜாஸ்தி அப்படின்னா ஒரு சிங்கிள் ப்ரொடியூசர் அவங்க காசை போடுறாங்க. ஸோ அவங்க திடீர்னு யோசிப்பாங்க போடலாமா வேணாமான்ட்டு, பணம் வரணும். ஸோ அந்த டிலே இருக்கும். சம்டைம்ஸ் ஓடிடிஸ் வந்து ஆக்சஸ் பண்றதுக்கே டைம் ஆகுது. ஸோ அவங்க கிட்ட அதுவும் இப்போ ஒரு சீசன் பண்ணியிருந்தா ஓகே, செகண்ட் அண்ட் தேர்ட் நமக்கு போயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிச் பண்றாங்கல்ல, என்கிட்டயே நிறைய பேர் வந்து எப்படி இந்த பிளாட்ஃபார்ம் அப்ரோச் பண்றது, யார்கிட்ட பேசணும்னு தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அண்ட் நீங்க வந்து பிச் பண்ணா கூட அந்த பிச் பண்ணதுலேருந்து நீங்க ஷூட் போறதுன்னு டைம் பாத்தீங்கன்னா ரஃபா 1.5 வருஷம் ஆகும். ஈஸியா ஒரு வருஷம். ஆனா இதுல வந்து which includes writing also. ஓகே பட் ஸ்டில் லாங் டைம். ஈஸியா ஒரு 1 year ஆயிடும். நீங்க வந்து ஸ்கிரிப்ட் அமிச்சு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுல இருந்து நீங்க ஷூட்டிங் போறதுக்கு 1 year ஆயிடும். இப்ப என்னன்னா அவர் சொன்ன மாதிரி இப்ப நிறைய பேர் வந்து பிலிம்ஸ் வந்து நடக்க மாட்டேங்குது, லேட் ஆகுது அப்படின்ட்டு இங்க வரும்போது இதுவும் கிட்டத்தட்ட அதே டைம் தான் ஆகுது. ஒண்ணு இது ஒண்ணு அங்க இல்லன்றதுனால இங்க வந்து உடனே வந்து நம்ம போயிட்டு பிச் பண்ணி ஓகே ஆகி பட்ஜெட் பண்றதுலாம் இல்ல. இட் டேக்ஸ் த சேம் டைம், சம்டைம்ஸ் மோர். சம்டைம்ஸ் வந்து அது அவர் சொன்ன மாதிரி இவர் சொன்ன மாதிரி உள்ள இருக்கிற ஆள் மாறினாங்க, திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். எனக்கு ஒரு ஃபோன் அந்த மதுரையில இருந்து ஒரு பையன் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி வந்து நான் அவங்ககிட்ட அசிஸ்டண்டா சேரணும் அப்படின்னா, சரிடா என்னடா வேலை செய்யற அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு போட்டோகிராஃபரா இங்க வச்சு இருக்கேன், எவ்வளவு சம்பாதிக்கிற அப்படின்னா ஒரு 60,000. அங்கேயே நீ நல்ல இடத்துல இருக்கு. உண்மையிலேயே ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இந்த இண்டஸ்ட்ரியில பேஷன்ஸ் நிறைய தேவை. அதாவது பீரியட்ஸ் ஆஃப் நோ ஒர்க் ஜாஸ்தி, பீரியட்ஸ் ஆஃப் ஒர்க்கோட. அது நம்ம தாண்டிட்டோம், பீரியட்ஸ் ஆஃப் நோ ஒர்க்கை தாண்டிட்டோம் அப்படின்னா ஒர்க் வந்து நம்ம ஜாலியா இருப்போம். பட் அது பீரியட்ஸ் ஆஃப் நோ ஒர்க் தாண்டது தான் கஷ்டம். அண்ட் அந்த நோ ஒர்க்ன்றது நான் சொல்றது வந்து வேலை இல்லாம உட்காந்து இருக்குது இல்ல, இந்த மாதிரி வெயிட்டிங் டைம் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறது, ஸோ ப்ராசஸ் டிலே ஆகுது. நம்ம என்ன பண்ணோம், ஒரு கதையை நீங்க சொன்ன மாதிரி ஒரு கதையை நம்ம பிச் பண்றோம், அது 8 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு நடக்கும் போதும் நமக்கு அதுக்கு மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். நம்ம வந்து பேக் அடிச்சிடக்கூடாது, ஐயோ வேண்டாம் அப்படின்ட்டு, ஐயோ டவுட் வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஐ திங்க் இங்க ஃபிலிம் மேக்கர்ஸ் டெவலப் பண்ண வேண்டிய இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அடுத்த வாரம் அந்த செகண்ட் வால்யூம் வரப்போகுது. ஐ திங்க் சம் ஆஃப் யூ வுட் பி ஃபாலோவிங் இட். அது ஒரு ஹைப்டு சீரீஸ், சீசன் 5 ஃபினாலே வருது. ஸோ மச் ஹைப் தட் கடைசி எபிசோட் அந்த ஃபினாலே மட்டும் யூஎஸ்ல லிமிடெட் தியேட்டர்ஸ்லையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ஓடிடி எக்ஸ்பீரியன்ஸாக மட்டும் இருக்கக்கூடாது, இது ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாகவும் மாறணும். ஸோ இது ஒரு ஆஸ்பெக்ட். இப்போது நமக்கு ஓடிடிஸில் வெப் சீரிஸ் நீங்கள் பண்ணியிருந்தாலுமே, இப்போ நீங்கள் வந்து ஓடிடி ஃபிலிம்ஸும் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரியும் சில கான்செப்ட்ஸ் இருக்குன்றப்போ சம்டைம்ஸ் ஓடிடி ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு இது வெப் சீரிஸ் தியேட்ரிக்கலாக வந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சில இது இருக்கு இல்லையா. அண்ட் த வே யூ ஷூட், இப்போ சுழலுக்குலாம் ஆர் இதுக்குமே குற்றம் புரிந்தவனுக்குமே அவ்வளோ சினிமாட்டோகிராஃபி ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து நான் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கறதுங்கிறது டஸ் நாட் டூ ஜஸ்டிஸ் தான் ஃபார் த எஃபர்ட் தட் யூ கைஸ் ஹவ் புட்ன்றப்போ 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. இப்போ ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு ஓடிடி படம் வந்தோடனே இதை தியேட்டரில் பார்த்துருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்கும். சில படங்கள் வந்து தியேட்டரில் செம ஹைப் ஆகிட்டு ஓடிடியில் வந்தோடனே கழுவி ஊற்றுறாங்க, அது ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ திஸ் டபுள் எட்ஜ் ஸ்வோர்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஓடிடி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஹேவ் யூ எவர் தாட் ஆஃப் ஹவு த கேட்ஜெட்ஸ் தட் தே வாட்ச் இன் அஃபெக்ட்ஸ் யோர் ஒர்க்? அதை பற்றியும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? கமெண்ட் ஆன் தட். இல்லை, இப்போது என்ன கேட்டிங்கன்னா, இப்போது நமக்கு ஃபார்மேட்ஸ் முக்கியம் இல்லை. முக்கியமாக நீங்கள் டெபியூவாக ஒன்று பண்ணும்போது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் முக்கியம். ஸோ நமக்கு எங்கே ஸ்பேஸ் வருதோ நாங்கள் அது போகலாம் அப்படிங்கிறது தான். எனக்கு ஓடிடி ஃபிலிம்ஸ் பற்றி எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ ஒரு படம்
நீங்கள் தனியாக பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கூட்டமாக பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நான் அந்த ஆஸ்பெக்டில் தான் நான் பார்க்குறேன். தேட்டர் கல்ச்சர் இருக்குல்ல, அது டிஃபர் ஆகும். இப்போ ஒரு படம் மாசாக பார்த்தா தான், அது ஒரு க்ரௌட் ஆடியன்ஸோட பார்த்தா தான் அது ஒர்க் ஆகும்னா டெஃபினட்டாக அது ஒர்க் ஆகும். நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி தான். நம்ம பக்கத்தில் இருக்கவங்க சிரிக்கும் போது நமக்கு சிரிப்போம். ஸோ அந்த மாதிரி தான். அது ஓடிடியில் பார்க்கும்போது எனக்கு ஆமாம், எனக்கு கேட்ஜெட் வந்து எனி கண்டென்ட் நீங்கள் ஃபோனில் கூட நீங்கள் ஒரு படம் பார்க்கலாம், இல்லை ஈவன் ஃபியூச்சரில் வாட்சில் படம் பார்க்குற மாதிரி கூட வரலாம். கிரியேட்டர்ஸ் அதை நோக்கி தான் போகணும்னு வச்சுப்போமே. ஸோ எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு எப்படின்றது தெரியல. ஐ திங்க் ஆல்சோ பட்ஜெட். நான் வந்து சினிமேட்டிக்கா எடுக்கணும்னு எனக்கு என்ன வேணா ஆசை இருக்கலாம், அது எடுக்கிறதுக்கு எனக்கு காசு கொடுக்கணும்ல. ஸோ பட் இப்போ சுழல் மாதிரி ஒரு ஷோ வந்து பெரிய ஷோ, அதனால ஸ்டார்டிங்லேருந்தே அது சினிமேட்டிக்கா தான் எடுக்கணும்ட்டே பிளான் பண்ணி எடுத்தது. பட் அது வந்து எல்லா ஷோக்கும் அந்த மாதிரி அந்த கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ மோர் ஆஃப் த ஃபிலிம் மேக்கர்ஸ் விஷன் அண்ட் டெஃபினெட்லி பட்ஜெட் ஜாஸ்தியா வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன வேணா பண்ணலாம், எது வேணா எடுக்கலாம். இல்லைன்ற போது நம்மளோட கிரியேட்டிவிட்டியை பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டு ப்ரெசென்ட் பண்றதுக்கு பார்க்கணும். எனக்கு வந்து ஆப்வியஸா தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பார்த்து தான் சினிமாக்குள்ளே வந்தது. அதனால அதுதான் எப்பவுமே ஒரு ஹை கொடுக்கும். பட் என்ன விஷயம்னா, ஒரு படத்தோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ஓடிடியில தான், அங்கதான் இருக்கு. என்னதான் என் படம் அதிகபட்சம் என்ன ஒரு 2 வாரம் இருக்கும் தியேட்டர்ல, அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓடிடிக்கு வரும். ஸோ ஓடிடியில் அது நல்ல ரிசப்ஷன் இருக்கணும்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். நீங்கள் என்ன வேணாலும் அங்கே பண்ணிவிட்டு ஓடிடியில் அந்த ரிசப்ஷன் இருக்கும் டெஃபினட்டாக எதிர்பார்ப்பேன். அது இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்ஜெட்லாம் ப்ராப்ளமே இல்லை. நல்லா ஊருக்கு போய் ஐயா ஏழையெல்லாம் நடிச்சிருக்காரு, ஐயா படம் பார்த்தீங்களா போய் பார்க்கலாம். அவருக்கு வந்து நான் அப்போ பழைய இதுலேயே இருப்போம்ல, நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ணலாம் பார்க்கணும்னா ஜெல்லுலேயே பார்த்துக்கிட்டோம் ஓகே அப்படி சொல்லுவார். ஸோ சந்தோஷம் எப்படி அவங்களுக்கு ரீச் ஆகுது இல்லை. ஸோ அதனால எனக்கு ஒரு ஆசை, நீங்க சொன்னோன்னா இப்போ ஜெய்பி மாதிரி படங்கள்லாம் வந்து தியேட்டர்ல அந்த பிளாட்ஃபார்ம் டிசைட் பண்ணி போடணும். அப்பப்போ போட்டு அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ரைட். கடைசியா ஐ திங்க் ஐ வாண்ட் டு எண்ட் திஸ். ஏன்னா நிறைய பேசியிருக்கோம், லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனாக போச்சு. பட் எனக்கு பர்சனலாக அவங்க எல்லா ஒர்க்லேருந்து ஒரு விஷயம், இந்த சீசன், இந்த வருஷம் நீங்கள் எடுத்த சீசன், நீங்கள் எடுத்த சீரீஸ், நீங்கள் டைரக்ட் பண்ண எபிசோட்ஸில் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் மூமெண்ட், அது எழுத்தில் உங்களுக்கு இன்னொரு இது வைல்ட் ரைட்டிங், உங்களுக்கு வைல்ட் டிரெக்டிங், நான் இந்த சீனோ இந்த மொமெண்ட்டோ இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் ஆஃப் த இயர் அப்படின்னா வாட் வுட் யூ சே? கேன் ஐ ஸ்டார்ட் வித் யூ? சுழல் வந்து இந்த வாட்டி ரிலீஸ் ஆச்சு, இந்த இயர் ரிலீஸ் ஆச்சு. பட் ஷூட் பண்ணதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் அது. ஓகே. ஸோ எனக்கு ஷூட் பண்ணதுல தான் சொல்ல முடியும் நான். ஸோ வாட் எவர் தட் கேம். ஸோ எனக்கு கொடுத்தது வந்து நான் 3 எபிசோட் தான் டைரக்ட் பண்ணேன். ஸோ எனக்கு ஆக்சுவலாக எனக்கு வந்த இன்ஸ்ட்ரக்ஷனே என்ன அப்படின்னா, முதல் 2 எபிசோட் வந்து இட் வில் டேக் ஆஃப், நீங்கள் அதை வந்து பேஸாக எடுத்துகிட்டு போகணும், அதுக்கப்புறம் திருப்பி அது கிளைமேக்ஸ் வரும்ன்ட்டு. ஸோ பேசிக்காக எனக்கு கொடுத்தது ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 எபிசோடு. ஸோ அது வந்து நான் ஓவராலாக உட்காந்து அந்த அந்த 3 எபிசோடுன்றது நீங்கள் பார்க்கும்போது 35 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் தான். பட் அது ஷூட் பண்ணது வந்து கிட்டத்தட்ட ஸ்ப்ரெட் ஓவர் 40 டேஸ் 50 டேஸ் ஷூட் பண்ணது. ஸோ அண்ட் நீங்கள் என்னதான் வந்து நம்ம ஃபெஸ்டிவல் இப்போ எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும், அந்த ஃபெஸ்டிவலில் வந்து டெஃபினட்டாக when you shoot it ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அந்த கலர்ஸாக இருக்கட்டும், க்ரௌடாக இருக்கட்டும். ஸோ அது வந்து எனக்கு சுழலில் ரொம்ப ஜாஸ்தி கிடச்சிது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கல. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு மித்தாலஜி அண்ட் ஒரு ஃபெஸ்டிவல்குள்ளே போயிட்டு ஒரு கதையை மெட்டஃபரிக்கலாக சொல்கிறதுன்றது எனக்கு வந்து டெஃபினட்டாக இந்த 3 எபிசோட் பண்ணுறதுல கிடச்சிது, சுழல் பண்ணுறதுல கிடச்சிது. ஸோ ஐ திங்க் த என்டையர் 30-40 டேஸ் நான் ஷூட் பண்ணது இட் வாஸ் ஒன் சூப்பர் ஹை மேஜிக்கல் 40 டேஸ். ஓகே சரி. எனக்கு ஒரு பர்டிகுலர் சீன் சொல்லலாம். இப்போ யூஸ்வலாக நம்ம எழுதுறதை தான் இப்போ ஷூட் பண்ணிட்டு வரோம்ல. ஸோ நம்ம கண்ட்ரோல் மீறி ஒன்று பயங்கரமாக நடந்தால் நமக்கு அது பயங்கரமாக எக்ஸைட் ஆகும் ஷூட்டிங் ஸ்பாட்டில். நான் கிளைமேக்ஸில் விதாத் சார் வந்து அந்த மஃப்ளர் எடுத்துகிட்டு போய் போடுவாங்க. அது ஆக்சுவலாக நான் ரெண்டு விதமாக நாங்கள் யோசிச்சிருந்தோம். ஒன்று வந்து எண்ட் ஆஃப் தி டே யூ ஹேவ் டு லெட் இட் கோன்றது தான், அந்த கில்ட்லேருந்து அவர் வந்துடணும் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் எனக்கு அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அந்த ஃப்ளாஷ்பேக் கேரக்டர் இறந்து போன. ஆமாம். இப்போ நமக்கு ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடக்கும்போது இல்லை, இப்போது அவங்கள ஏன் நம்ம மறக்கணும், அவங்கள ஏன் நம்ம போடணும், லைஃப்பில் எங்கேயோ அவங்க இருக்கலாமே நம்ம கூட அப்படின்றது எந்த தாட் இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, அவர் போட்டோம் 2 விதமாக ஷூட் பண்ணிக்கலாம். ஒன்று அதை போட வந்துட்டு அப்புறம் போடாமல் பேக்கெட்டில் வச்சுக்கிறாரு, அப்புறம் போடுறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போடாத மாதிரி எடுத்துட்டோம், போடாத அப்புறம் எடுத்து பேக்கெட் வச்சுருவோம். இப்போ செகண்ட் டைம் என்னன்னா அது போடணும், நம்ம வந்து அந்த ஆக்சுவல் வாட்டரில் எடுக்கிறோம், அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஸோ நாங்கள் 4 மஃப்ளர் வச்சுருந்தோம், எப்படி வேணாலுமே போவோன்ற. அது ஒரே ஷாட், அது அவர் போட்டாது, அது அப்படியே அது நீங்கள் அதை கொண்டே வர முடியாது, அது அன்இமேஜினபிளாக அந்த மாதிரி அடைஞ்சிருச்சு. ஆமாம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சதும் போய் எனக்கு வந்து
நேச்சராகவே நம்மளை கன்வின்ஸ் பண்ணோம்ல இதான் கரெக்டாக இருக்குது இது வெயின்னு சொன்ன மாதிரியான ஒரு விஷயமா ஆமா எனக்கு அந்த டைலமா போயிடுச்சு அப்போ நான் எடிட்ல பார்த்துக்கலாம் நினைச்சேன் ஆனால் நான் அப்போ அந்த ஷார்ட் எடுக்கும்போதே நம்ம டிசைட் பண்ணிட்டோம் ஸோ அதுதான் ஃபைனலாகவும் வந்துச்சு. ஸோ எனக்கு என்னன்னா வந்து இது மெயினாக இந்த 100 எபிசோட்ஸ்னு வரும்போது என்னன்னா எல்லாருமே இது ஈஸியாக சீரியல்னு சொல்லிடுவாங்க. ஸோ எனக்கு ரெஜிக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு வந்து இது சீரியலாக யாரும் சொல்லிடக்கூடாது, அது ரைட்டிங் வைஸ்லையும் சரி மேக்கிங் வைஸ்லையும். அப்போ வந்து இந்த செகண்ட் சீசன்ல வந்து 32nd எபிசோட் நினைக்கிறேன் ஒரு பரதநாட்டியம் சீக்வன்ஸ் ஒன்று வரும். ஸோ அது ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்தே பிளான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சீசன்லேயே பண்ணோம். ஸோ இப்போ என்னன்னா ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் இவ்வளோ மினிட்ஸ் ஷூட் பண்ணணுன்ற ஒரு அது வந்து ஒரு இது இருக்கு, நாங்கள் இவ்வளோ மினிட்ஸ் ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டைம் இருக்கு. பட் அந்த பரதநாட்டியம் சீக்வன்ஸ் எடுக்கும்போது வந்து அந்த 3 minutes ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற கேமரா வச்சு யூஸ் பண்ண முடியாது, நம்ம கிம்பிள் வர வைக்கணும், அதோட செட்டப்பே வேறையா இருக்கும், காஸ்டியூம் வேறையா இருக்கும். ஸோ அதை பிளான் பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அது ஐ ஜஸ்ட் என்ஜாய். அது வந்து while making அது ரொம்ப என்ஜாய் பண்ணி அது பாயிக்னன்ட் எண்ட்லயும் வரும் வேற ஷி பாசஸ் அவே. சோ எல்லாத்தோட கேரக்டரும் எப்படி அதோட ஐடியா என்னன்னா அதான் வந்து இவங்க எபிசோடே பியூட்டிஃபுல்லா இருந்தது. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி. அந்த ஜெனிஃபர் வந்து சாக போவாங்க, அவங்க மட்டும் சிரிப்பாங்க, மத்தவங்க எல்லாருமே இருப்பாங்க, பட் எல்லாருமே சோகமா இருப்பாங்க. சோ அதோட ஐடியா அதுதான் இருந்தது. அது very well directed, one of the well directed episodes of the I enjoyed doing that. Right. Ma'am, எனக்கு வந்து இப்போ நான் என்ன எழுதுறேனோ அதுதான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்குது. எனக்கு அது ரொம்ப வியப்பாக இருக்குது, இந்த ஒரு ஐடியா கரைவாயிருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு இது க்ளோஸாக இது எப்படி நம்ம ஷூட் பண்ண போகிறோங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்வியஸாக குற்றம் புரிந்தவனோட 2-3 இடத்துலலாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஆயிடுச்சு. ரொம்ப வந்து முக்கியமாக அந்த ஸ்லாப்ல இருந்து தண்ணி சொல்றது, அந்த வாட்ச் சவுண்ட் வர மொமெண்ட் எல்லாம் வந்து திக்கு திக்குன்னு அது இல்லாம திக்கு திக்குன்னு பண்றது விஷயம் இல்ல, இமோஷனலாவும் ஒர்க் ஆனது தான் பெரிய விஷயம் பார்க்குறேன். ஸோ அது வந்து ஆஸ் குட் ஆஸ் எனி இன்டர்நேஷனல் சீரீஸ் எனக்கு தமிழ். ஸோ ஐ திங்க் ஹோல்சம் கான்வர்சேஷன். இந்த வருஷம் பார்த்து ரசிச்ச சீரீஸ் பற்றி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த 4 சீரீஸை விட்டு எந்த சீரீஸ் பேசினாலும் ஐ டோன்ட் திங்க் இட் வில் டூ ஜஸ்டிஸ் டு திஸ் ரவுண்ட் டேபிள். ஸோ தட்ஸ் வை ஐ வாண்டட் யூ ஆல் ஹியர். ஸோ ஐ ரியலி என்ஜாய் திஸ் கான்வர்சேஷன். நான் நிறைய கற்றுக்கிட்டேன். பிகாஸ் ஓடிடின்னு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பேச மாட்டாங்க. அங்கே என்ன நடக்குது, ஏதோ நடக்குது வந்துடுது, நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோன்றதை தாண்டி வாட் கோஸ் பிஹைண்ட்றது நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஐ லேர்ன்ட் அ லாட். ஐ ஹோப் தி ஆடியன்ஸ் ஆல்சோ லேர்ன் அ லாட் ஃப்ரம் திஸ் இன்டர்வியூ. I hope to connect with all of you for your respective upcoming seasons or other series or other works. All the very best and thank you so much for this conversation. Romba interesting ah kondu ponadhukku thank you very much. Thank you. Thank you.